கடந்த 3 வருடங்களாக 4 வருடங்களாக இறைவன் யார், மனிதன் யார், இந்த பூமி வானங்கள் இவற்றுக்கும் இவற்றை படைத்த இறைவன் நம்மையும் இறுதியாக படைத்தானே, நமக்கும் என்ன சம்பந்தம்? நாம் ஏன் படைக்கப்பட்டோம்? நம்முடைய தீய சக்தியாகிய இந்த உலகத்தில் ஷைத்தானையும் நமக்கு விரோதமாக ஏன் படைத்தான்? இவை ஒவ்வொன்றையும் நாம் பல தருணங்களில், பல சந்தர்ப்பங்களில், பல கோணங்களில் பலவிதமான விளக்கங்களை கொண்டு நாம் பார்த்தோம். இறைவன் யார் என்பதை நாம் பலமுறை அறிந்திருக்கிறோம். இறைவன் என்பது இறைஞ்சுவதற்கு, அதாவது கேட்பதற்கு தகுதி படைத்தவன் இறைவன். உங்களுடைய தேவைகளை கேட்பதற்கு தகுதி படைத்தவன் இறைவன். உங்களுடைய தேவைகளில் இறைவனுடைய பெயர் இருக்கிறது. உங்களுக்கு உணவு தேவைப்படுகிறது என்றால் உணவளிப்பவன் உங்களுடைய இறைவன், உணவளிப்பவனே இறைவனுடைய பெயர். உங்களுக்கு மனம் அமைதி இல்லை என்றால் அமைதி அளிப்பவன் இறைவன், அவனுடைய பெயர் அமைதி அளிப்பவனே. உங்களுடைய தேவைகள் பல இருக்கின்றன, இப்பொழுது அவனுடைய பெயர் நிறைவேற்றுபவனே. உங்களுக்கு பெரும் கோபம் ஏற்படுகிறது, இப்பொழுது உங்களுடைய மனநிலை மிகவும் கெட்டுவிட்டது. உங்களுடைய கோபத்தின் காரணமாக நான் தவறு செய்துவிட்டேன், தேவையில்லாமல் வார்த்தைகளை நான் பேசிவிட்டேன், நான் சற்று பொறுமையாக இருந்திருக்கலாம். இப்பொழுது உங்களுடைய தேவை நீங்கள் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு. மன்னிப்பவனே என்பது இறைவனுடைய பெயர். பொறுமையாக இருந்திருக்கலாம், ஆனால் பொறுமையை தவறவிட்டு விட்டீர்கள். இனி வரும் வாழ்க்கையில் நான் பொறுமையாக இருக்க வேண்டும். உங்களுடைய தேவை பொறுமை. இறைவனுடைய பெயர் பொறுமையாளனே. ஆகவே இவ்விதமாக நாம் இறைவன் யார் என்பதை பல தருணங்களில், பல கோணங்களில் நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம். இப்பொழுது நாம் இன்று தெளிவாக அறிய வேண்டியது, அல்லாஹ் என்ற அந்த பொருளுக்குரிய பெயர் என்ன? இறைவன் என்று நாம் கூப்பிடும் பொழுது அதனுடைய தன்மைகளை நாம் தெளிவாக உணர்ந்திருக்கிறோம். பிரார்த்தனையின் போது அந்த அவனுடைய ஒரு பெயரை உங்களுடைய தேவைகளை அடிப்படையில் நீங்கள் அமைக்கும் பொழுது, உதாரணமாக சற்று முன்பு கூறிய அந்த உதாரணத்தின்படி உங்களுடைய தேவைகளில் அவனுடைய பெயர் இருக்கிறது. அந்த பெயரில் அவனை சேர்த்து நீங்கள் அழைக்கும் பொழுது உங்களுடைய இறைவனை நீங்கள் அழைக்கிறீர்கள். அந்த ஒரு வார்த்தையில் பிரார்த்தனை முடிந்து விடுகிறது. எனக்கு பொறுமையை கொடு, பொறுமையை கொடு என்று 1000 முறை கேட்டாலும் சரி, உங்களுக்கு பொறுமை வராது. ஆனால் இறைவனுடைய பெயர் பொறுமையாளன் என்பதை உணர்ந்து பொறுமையாளனே என்ற அந்த ஒரு வார்த்தையில் உங்களுடைய நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான முறை சொல்லக்கூடிய எனக்கு பொறுமையை கொடு என்று சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனை உணர்ந்து அவனை அழைக்கும் பொழுது ஒரே வார்த்தையில் அந்த பிரார்த்தனை உங்களுக்காக நிறைவு பெற்றுவிடுகிறது. பிரார்த்தனை என்பது திரும்ப 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 சொல்லிக் கொண்டிருப்பதில் அந்த பிரார்த்தனை நிறைவேறுவதில்லை. இறைவனை உணர்ந்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையில் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை முடிகிறது. அவ்வாறு உணரும் பொழுது இறைவன் யார் என்பதை நம்முடைய இருதயங்கள் தெளிவாக உணர்ந்து அதன் அடிப்படையில் உணர்ந்ததன் காரணமாக நம்பிக்கையும் கொண்டு விடுகிறது. அந்த நம்பிக்கையின் காரணமாகவே இறைவன் உங்களை ஏற்றுக்கொள்கிறான். நம்பிக்கை அற்ற நிலையில் வெறும் வாய் பிதற்றல்களால் நிச்சயமாக நீங்கள் 1000 முறை கேட்டாலும் சரி அந்த பிரார்த்தனை நிறைவேறுவதில்லை. ஆகவே உணர வேண்டியது அவசியம். 2 விதமான பொருள்கள் இருக்கின்றன. ஒன்று இறைவன், இன்னொன்று அல்லாஹ். அல்லாஹ் என்பதனுடைய பொருள் எப்பொழுது அவனை அழைக்க வேண்டும்? அல்லாஹ் என்ற பொருளுக்கு நீங்கள் அழைக்கக்கூடிய தருணம் என்ன? அல்லாஹ் என்பது என்ன என்று அறியாமல் இன்று நம்மில் பலரும் அவனை அழைத்து கொண்டிருக்கிற காரணத்தால் எந்த ஒரு நன்மையும் அவன் புறத்திலிருந்து நமக்கு விளைவதில்லை.
இறைவனை அடைக்கக்கூடிய அந்த இறை இல்லங்கள் அடிக்கப்பட்டன ஏன்? அந்த இறை இல்லங்கள் எவ்விதமாக அழிக்கப்பட்டன, ஏன் அழிக்கப்பட்டன என்பதை நாம் இன்று பரிபூர்ணமாக உணர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இறைவனுடைய பெயர் அழைக்கப்பட வேண்டியது தூய்மையான மனநிலையை கொண்டு அல்லாஹ் யார் என்பதை உணர்ந்தவர்களாக அந்த நிலையில் அழைத்தால் தவிர அந்த அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு எந்த விதமான கண்ணியமும் நீங்கள் சேர்க்கவில்லை. அல்லாஹ் என்ற பொருளுக்குரிய அந்த வார்த்தைக்குரிய பொருள், உண்மையான பொருள் புரியாத நிலையில் அந்த வார்த்தைகளை நீங்கள் அழைக்கக்கூடாது. அது இறைவனுக்கு கண்ணிய குறைவாகும். இறைவன் என்ற அந்த பொருளுக்குரிய அந்த ஒரு வார்த்தையை, அந்த வார்த்தைக்குரிய அர்த்தத்தை நாம் சற்று முன் உணர்ந்தோம். இனி அல்லாஹ் என்ற அந்த பொருளுக்குரிய உண்மையான விளக்கம் என்ன? நமக்கு இறைவன் நம்முடைய புற உணர்வுகளை கொடுத்திருக்கிறான். கண், காது, மூக்கு, வாய், தொடு உணர்ச்சி என்று 5 புலன்களையும் கொண்டு ஒரு சோதனைக்காக இது உங்களுக்கு அறிவிக்கக்கூடியது உலகத்தினுடைய பொருள்களின் அடிப்படையில் உங்களுக்கு தெளிவான புலன்களுக்கு புலப்படக்கூடிய வடிவங்களின் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை நீங்கள் உணர்வதற்காக மட்டுமே உங்களுக்கு இந்த 5 புலன்களையும் கொடுத்தான். ஆனால் நீங்கள் விரும்புவதோ மறைவான எண்ணங்கள் உங்களுக்கு விளங்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். மறைவான உங்களுடைய விருப்பங்கள் உங்களுக்கு விளங்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். உங்களுடைய தேவைகள் அனைத்தும் இப்பொழுது கண்களுக்கு புலப்படவில்லை, ஆனால் மறைவில் இருக்கிறது. எங்கே இருக்கிறது? உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது. இந்த மறைவான பாக்கியம் நீங்கள் தோற்றுவிக்கவில்லை, உங்களுடைய இறைவன் தோற்றுவித்தான். உங்களுக்கு பசி இருக்கிறது என்றால் அதை இறைவன் தோற்றுவிக்கிறானே தவிர நீங்கள் பசியை உருவாக்குவதில்லை. உங்களுக்கு ருசி இருக்கிறது என்றால் இறைவன் அதை உங்களுக்காக அந்த ருசியை படைத்தானே தவிர அதை நீங்கள் பார்க்கவும் முடியாது. வடிவமில்லாதது பசி என்பது, வடிவமில்லாதது ருசி என்பது, வடிவமில்லாதது. உங்களுக்கு வாழ்க்கைக்குரிய ஆற்றல் தேவை, ஆற்றல் என்பது உங்களுக்கு உருவமில்லாதது. உங்களுக்கு நிம்மதி தேவை, மன அமைதி தேவை, நிம்மதியும் மன அமைதியும் உருவமில்லாதது. அமைதியும் தவிர வேறு எந்த ஒன்றும் உங்களுக்கு பொருத்தமானதா என்றால் இல்லை. இதைவிட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சம்பாதிப்பது வேறு எதுவாக இருக்க முடியும் என்றால் எதுவும் இல்லை. இந்த மன அமைதியும் நிம்மதியையும் நீங்கள் கொள்ள வேண்டுமென்றால் உருவமில்லாத அந்த ஒரு மன அமைதியை நான் எப்படி நம்புவது? உருவத்துடன் கூடிய அந்த ஒன்றை மட்டும்தான் என்னால் நம்ப முடியும் என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்குமானால் எப்படி உருவமில்லாத அந்த நிம்மதியும் அமைதியும் உங்களுக்கு வேண்டும் என்று உங்களால் விரும்ப முடியும்? இப்பொழுது நாம் சிந்தித்து பார்ப்போமேயானால் மனம் என்ற ஒன்று நமக்கு இருக்கிறது, அதற்கும் உருவமில்லை. அந்த மனதில்தான் நீங்கள் மிக பெரும் பாக்கியமாக கருதக்கூடிய நிம்மதியையும் அமைதியையும் விரும்புகிறீர்கள், அதற்கும் உருவமில்லை. ஆகவே உங்களுடைய தேவைகள் அனைத்திலும் உருவம் கிடையாது என்பதை முதலில் நீங்கள் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையை உங்களுடைய இறைவனுக்கு பொருத்தமானதாக அமைக்க வேண்டும். மறைவானதை, கண்களால் பார்க்க முடியாததை, இந்த 5 புலன்களை கொண்டும் உங்களால் அறிய முடியாததைத்தான் நீங்கள் உங்களுடைய தேவைகளாக உணர்கிறீர்கள். அதை நம்பிக்கையும் கொள்கிறீர்கள். அது வேண்டும் என்ற அளவில் முயற்சிக்கவும் செய்கிறீர்கள். நம்முடைய முயற்சிகள் அனைத்துமே, நம்முடைய வாழ்க்கை அனைத்துமே நாம் எதை மறைவானதாக கொள்கிறோமோ, உருவம் இல்லாத அடிப்படையில் அதைத்தான் நம்புகிறோம். ஆகவே நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்களுடைய தேவைகள் அனைத்தும் மறைவானவை. எப்பொழுது நீங்கள் அதை வெளிப்படையாக ஆக்க விரும்புகிறீர்களோ அப்பொழுது அளவோடு உங்களுக்கு இறைவன் அதை அளிக்கிறான். உணவு என்பது வயிற்றுக்காக, வயிற்றுக்கு ஒரு அளவு இருக்கிறது. ஆகவே அந்த உணவின் பொருளும் ஒரு அளவுப்படியான பொருளாக இருக்கிறது. ருசி இருக்கிறது, அதற்கும் ஒரு அளவு இருக்கிறது. அந்த பொருளுக்குரிய ருசிக்கு தகுந்த அளவுக்கு ருசி உணர்வுகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த உணர்வு மண்டலங்கள் நாக்கில் அளவோடு இருக்கிறது. மிஞ்சிவிட்டால் தாங்க முடியாது. ஒரு புளிப்பை அதிகமாக ஏற்றுக்கொண்டால் நாக்கு, கண்கள் எல்லாம் சுருங்கிவிடும். அதே போன்றே ஒரு உரைப்பு என்று எடுத்துக்கொண்டால் உடல் பூராவும் வியர்த்துவிடும். நாக்கு பொத்து போனது போன்று ஆகிவிடும். நாக்கு வெந்தும் போகும். எல்லாவற்றிற்கும் பொருளின் அடிப்படையில் ஒரு அளவு இருக்கிறது. நீரும் சரி,
இறைவன் உங்களுக்காக வழங்கக்கூடிய அந்த நீரை நீங்கள் நம்புவீர்களானால், வெற்றிடத்திலிருந்து எனக்கு நீர் இறங்கும் என்பதை நீங்கள் நம்புவீர்களானால், அளவுப்பட இறக்கி வைப்பதில் அவன் நிச்சயமாக அறிந்தவன். ஆனால் நாமோ நம்முடைய புறப்புலன்கள் வழியாக அறியக்கூடியது இந்த உலகத்தினுடைய பூமியினுடைய அடிப்படையை ஒட்டிய அந்த ஒரு அறிவை மட்டும்தான் நாம் நம்புகிறோம். இருதயத்திற்கும் நம்முடைய அறிவுக்கும் சம்பந்தமில்லை. இருதயம் விரும்புவது மறைவானது. உங்களுடைய அறிவு உங்களுக்கு கொடுப்பது வெளிப்படையானது. தோற்றத்தின் அடிப்படையில், உருவத்தின் அடிப்படையில் உங்களுடைய அறிவு அவ்வளவும் செயல்படும். நீங்கள் விரும்புவதோ மறைவானதும் எல்லை இல்லாததும். மறைவாக இருக்கும் வரை, உருவம் இல்லாத அடிப்படையில் இருக்கும் வரையில் உங்களுடைய தேவைகள் எல்லை இல்லாததாக உங்களுக்கு அமைத்துக் கொள்ள முடியும். ஆனால் பொருளின் அடிப்படையில் எப்பொழுது வந்துவிட்டீர்களோ அப்பொழுதே நீங்கள் உங்களுடைய அளவை நீங்கள் நிர்ணயிக்க வேண்டும். தேவைக்கு மிஞ்சி போனால் நிச்சயமாக அது உங்களுக்கு அழிவை ஏற்படுத்தும். இறைவனே உங்களுக்காக மழை நீரை வானத்திலிருந்து இறக்குகிறான். உங்களுடைய தேவைகளை அவன் அறிந்தவன், உங்களுடைய அளவை அவன் நன்கறிந்தவன். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் நான் தண்ணீரை சேமித்துக் கொள்வேன், அதை நான் விநியோகம் செய்வேன். ஏரிகளையும் அணைக்கட்டுகளையும் நான், குளங்களையும் குட்டைகளையும் ஏற்படுத்திக் கொள்வேன். ஆகவே நான் தண்ணீர் பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும், தண்ணீரின் அளவை நான் கட்டுப்படுத்திவிட முடியும் என்றும் எண்ணுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் ஏரிகள் அனைத்தும் நிரம்பிவிட்டன. இப்பொழுது இந்த அறிவின் காரணமாக ஏரிகளும் அணைக்கட்டுகளும் உடையும் தருணத்தில் ஏரிகளுக்கு வெளியே இருக்கக்கூடியவர்களுடைய உயிருக்கு அபாயம். ஆரம்ப காலங்களில் மழை லேசாக பெய்யும் பொழுது அவர்கள் கூறினார்கள், ஏரிக்குள் வீடு கட்டியதன் காரணமாக அவர்கள் இன்று துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பார்த்தா ஏரிக்கு வெளியே கட்டினா மாத்திரம் இன்னும் அதிகமான பாதிப்பா, அதோட குறைவான பாதிப்பா? ஏரிக்குள்ளே கட்டுறது படிப்படியாக அந்த ஏரி நிறைஞ்சிட்டு வரும்போது எல்லாம் வெளியேற முடியும். ஏரிக்கு வெளியே கட்டினா அங்கு உங்களுடைய பாதிப்பு அதிகமாக அல்லது குறைவா, ஆபத்து அதிகமாக குறைவா? அதிகம். ஆகவே உங்களுடைய அறிவு உங்களை பாதுகாக்காது. அழிந்த பிறகுதான் அறிவு வேலை செய்யும். ஆகவே அழிவுக்கு முன்பாக உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், மறைவான அந்த இறை உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து மறைவானவற்றை நம்பிக்கை கொண்டு பழகுங்கள். நம்பிக்கை என்பது உருவத்தின் அடிப்படையில் கூடாது, ஒருபோதும் கூடாது. அந்த நம்பிக்கை உங்களுக்கு அழிவை தவிர எதனையும் ஏற்படுத்தாது. நீங்கள் அந்த நீரை சேகரித்து வைப்பவர்களும் இல்லை. இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது மழை நீர் சேகரிப்பு திட்டம். என்ன ஆயிற்று? சேமிச்சிக்க வேண்டியது தானே. ஏன் கடலுக்குள்ளே போகுது? கடல்லேருந்து சுனாமி உள்ளே வந்துடுச்சு. ஆகையினால 1000 கிலோமீட்டர் தூரத்துக்கு பெரிய சுவர் எழுப்பிடலாம். இது உங்களுடைய அறிவு. அந்த சுவர் எழுப்பப்பட்டிருந்தால் இந்த மழைக்கு இந்த நீர் கடலுக்குள் செல்லாது. உங்களுடைய கதி என்ன? சுவர் எழுப்பப்பட்டிருந்தால் கடற்கரையில் ஓரமாக கடல் அலை உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காக சுவர் எழுப்பப்பட்டிருந்தால் இன்று என்ன நிலையாக இருக்கும்? இவ்வளவு மழைக்கும் இவ்வளவு வெள்ளத்திற்கும் தமிழகம் மிதக்காது, மூழ்கியிருக்கும். உங்களுடைய அறிவினுடைய எல்லை மிக மிக கேவலமானது. உங்களுடைய பொருளின் அடிப்படையிலான அறிவின் எல்லை உங்களுக்கு பாதிப்பை தவிர ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவாது. இருக்கும் அபாயத்தை இன்னும் பேர் அபாயமாக நீங்கள் மாற்றிக்கொள்வீர்களே தவிர அதனுடைய பாதிப்பிலிருந்து உங்களால் ஒருபோதும் விடுபட முடியாது. ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுக்கு துன்பம் அதிகம். நீங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த சுகம், பெருமையின் காரணமாக அனுபவிக்கக்கூடிய அந்த சுகம் வெகு சொற்பமாகும். நீங்கள் மழைநீரை சேகரிப்பவர்கள் இல்லை என்பதை இன்று நீங்கள் உணர்ந்து திருந்துங்கள். அளவான மழை நீர் உங்களுக்கு வருடம் பூராவும் தொடர்மழையாக உங்களுக்காக இருக்கும். ஆகவே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த மழையில் குற்றாலத்தினுடைய சாரல் இருக்கிறது. நீங்கள் குற்றாலம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் விரும்புங்கள், குற்றாலம் இங்கு வர வேண்டும் என்று விரும்புங்கள், இங்கு இருக்கிறது. கொடைக்கானல் செல்ல வேண்டாம், இங்கு கொடைக்கானல் சூழ்நிலை உருவாக வேண்டும் என்று விரும்புங்கள், இங்கு இருக்கிறது. மறைவானவற்றை நீங்கள் எந்த அளவுக்கு விரும்புகிறீர்களோ அந்த அளவுக்கு இறைவன் உங்களை நேசிக்கிறான். வெளிப்படையான பொருளடிப்படையில் எவ்வளவு விரும்புகிறீர்களோ நீங்கள் உங்களுடைய இருதயத்திற்கு
மதிப்பு கொடுக்கவில்லை. உங்களுடைய புற உணர்வுகளுக்கு ஒரு மிருகங்களைப் போல் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மிருகங்களுக்கு இருதயங்கள் கிடையாது, மனிதனுக்கு மட்டும்தான் இருதயம். அதில் அவன் மறைவானவற்றை அவன் அழகான வாழ்க்கையாக காண்கிறான், ஆனால் அதை அவன் நிராகரிக்கிறான். இவன் இறை நிராகரிப்பாளன். மறைவானவற்றின் மீது யார் நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்கள் இறை நிராகரிப்பாளர்கள் என்பதில் சந்தேகம் கொள்ளாதீர்கள். இறைவன் யார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். மறைவானவற்றை உங்களுக்காக படைத்துக் கொண்டிருக்கின்றானே, அந்த மறைவானவன் இறைவன். அவனை வெளிப்படையாக நீங்கள் தோற்றத்தில் பார்த்துட முடியாது. எனவே உங்களுடைய இருதயங்களில் தன்னுடைய பாக்கியங்களை மறைவாக உங்களுக்கு உணர்த்துகிறான். அதற்கு ஒரு வடிவம் கொடுத்துட முடியாது. இதுவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இறுதியாக அடைய வேண்டிய லட்சியமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் எங்கு திருப்பப்படுகிறீர்கள்? குழு மணாலி ஒன்று தான் பாக்கி, அதுவும் இங்கே வேணும். நீங்கள் விரும்புங்க, இங்கே உங்களுக்கு ஸ்னோ பெய்யும், பனிமழை பெய்யும். நீங்கள் விரும்பியது இங்கே இருக்கிறது. ஆகவே உங்களுடைய இறைவன் உங்களுக்குள் ஒரு விருப்பத்தை ஏற்படுத்திவிட்டான். ஒவ்வொரு இடமாக தேடிக்கொண்டு அலைந்து ஓடாதீர்கள். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அது உங்களுக்காக நிறைவேறும். இது வெள்ளம் கூடாது என்று நீங்கள் விரும்புங்கள். உங்களுடைய அறிவு நிச்சயமாக வெள்ளத்தை வடிக்காது. உலகம் தோன்றியது முதலாக இன்று வரையில் இருக்கக்கூடிய உங்களுடைய அறிவு, அமெரிக்காவிலிருந்து தான் நீங்கள் அறிவை வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். அவன் ஒருத்தன் தான் அறிவு உள்ளவன் சொல்லிட்டு, அங்கே ஏற்பட்ட இந்த புயல், ஹரிக்கேன், சூறாவளி, புயல் அவர்களை அவர்களுடைய அறிவை கொண்டு காப்பாற்றிக் கொள்ளவில்லை. பூகம்பம் ஏற்பட்டால் உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் காப்பாற்றிக் கொள்வர்கள் இல்லை. புயல் வருகிறது, அதற்கு பெயர் ஃபுனூஸ், பெயரும் விட்டாகிவிட்டது. அது ஒன்றுமில்லாமல் சப்பென்றாகிவிட்டது. வலுவிழந்து கரையை கடந்து விட்டது. வலுவிழக்கும் பொழுது கடக்காது, அங்கேயே அது நீங்கிவிடும். புயல் வருகிறது என்று கூறினார்கள், அப்பொழுது மழை இல்லை. புயல் ஓய்ந்த பிறகு மழை இருக்கிறது. மனிதர்களுடைய அறிவை நீங்கள் ஒரு காலம் நம்பக்கூடாது. மனிதர்கள் இறைவனுக்கு விரோதிகள். தங்களுடைய பெருமையின் காரணமாக, தங்களுடைய புற புலன்கள் வாயிலாக தாங்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்பமான அறிவின் காரணமாக இவர்கள் மிகவும் பெருமை கொண்டு விட்டார்கள். அந்த பெருமையின் காரணமாக இன்னும் சீரழிவு இருக்கிறது. நாம் இங்கு நம்பிக்கை கொண்ட சமுதாயமாக இருப்போமேயானால் நமக்கு அளவான மழை வேண்டும், நிம்மதியான மழை வேண்டும். அதில் இடியும் இருக்கக்கூடாது, கடும் புயலும் இருக்கக்கூடாது, வெள்ளமும் இருக்கக்கூடாது, தண்ணீர் வறட்சியும் ஏற்பட்டுவிடக்கூடாது. இந்த அளவை நிர்ணயிப்பவன் இறைவன் ஒருவன் தான். ஆகவே நீங்கள் அவன் பக்கம் திரும்புங்கள். பூமியின் அடிப்படையை ஒட்டி நீங்கள் இறைவனை அழைக்கும் பொழுது இறைவனே என்று அழையுங்கள். ஏனென்றால் உங்களுடைய அந்த இறைவனை அழைக்கக்கூடிய அந்த தேவை உலகத்தினுடைய அடிப்படையை ஒட்டியதாக இருக்கிறது. வானங்களையும் பூமியையும் சேர்த்து உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் பொழுது நீங்கள் இறைவன் என்ற அந்த ஒரு வார்த்தைக்கு பதிலாக உங்களுடைய புற உணர்வுகளால் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நான் கண்களை பார்த்து வடிவமைத்துக் கொள்வேன், இந்த மழைக்கு வருண பகவான் என்று நான் பெயரிடுகிறேன். அது கடவுள் அல்ல. இதை படைத்தது யார்? அவனே உண்மையான இறைவன். நீங்கள் பகவான் என்று அழைக்கிறீர்கள். இந்த பகவான் கொட்டி கொண்டிருக்கிறது, ஏன் ஓடுகிறீர்கள்? அதன் பக்கம் நிற்க வேண்டியதுதானே. ஏன் இப்பொழுது பகவான் வேண்டாம் என்கிறீர்கள்? சுனாமி, கடல் போன்ற பெரிய ஒரு அமைப்பு, அது பொங்கி எடுத்து கொண்டு வருகிறது. கடவுள் கோபித்துக் கொண்டார், அதாவது கடல் கோபித்துக் கொண்டது. ஆகவே நான் அதற்கு பூஜை செய்கிறேன். இந்த கடல் உண்மையிலேயே கடவுளாக இருக்குமானால், கடல் கொந்தளித்து வரும்பொழுது இந்த மனிதன் தப்பி ஓடினான், கடவுளை விட்டும் தப்பி ஓடினான். பல மனிதர்களை இந்த கடவுளால் பிடிக்க முடியவில்லை. அவர்கள் தப்பித்தார்கள், பிழைத்தார்கள். எப்படி? எந்த அளவுக்கு கடவுளை மோசமாக ஆக்கிறார்கள். கடவுள் இயலாதவன். உங்களை பிடிக்க நாடிவிட்டால், நீங்கள் தப்பி ஓடிவிட்டாலும் உங்களை பிடிக்க முடியும் இல்லையா? நீங்கள் எங்கிருந்த போதிலும் அந்த பிடியிலிருந்து நீங்கள் தப்ப முடியாது. இந்த கடவுள் எனக்கூடிய இந்த கடல் உண்மையான கடவுளாக இருக்குமானால் 2 கால் மனுஷனுக்கு ஈடு கொடுக்க முடியல. இவ்வளோ பெரிய பூதாகரமான கடல் பொய்ப்பித்தான் நீ கடவுள் இல்லை என்று. இந்த கடவுளுக்கு நாம் ஆராதனையும் பூஜையும் செய்துவிட்டால் இந்த கடலுக்கு அந்த கடவுளுடைய கோபம் குறைந்துவிடும் என்று நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். சுனாமி ஏற்பட்ட போது அப்போ நீங்கள் கடவுளை பூஜிச்சிருக்கணுமா, பூஜிக்கக்கூடாதா?
கோபத்தில் இருக்கும்போது பூஜிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அப்போ நீங்கள் சுனாமி வரும்போது கடலை நோக்கி ஓடி போயிருக்கணுமா, கடலை விட்டு அப்பால் ஓடி இருக்கணும். பூஜை செய்வதற்கு கடலுக்குள்ளேயே போயிருக்கணும், ஏன் விட்டு ஓடினீங்க? நம்பிக்கை கொள்ளுங்கள், இறைவன் யார் என்பதை மனிதர்கள் விவரிக்க நாடினால் அவர்கள் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் கடவுளாக ஆக்குவார்கள். தங்கள் 5 புலன்களை கொண்டு அறியக்கூடிய எந்த ஒன்றும் அல்ல, கண்களால் பார்க்கக்கூடியதா அல்ல. இதற்கெல்லாம் இவை அனைத்தையும் கொண்டு நாம் அறிவாக உணர்ந்திருக்கிறோமே, கண்கள், காது, மூக்கு, தொடு உணர்ச்சிகள் வாயிலாக அறிந்திருக்கிறோமே, இவை ஒவ்வொன்றும் கடவுளா அல்ல என்பதுதான் அல்லாஹ் என்ற அந்த பொருளுக்குரிய விளக்கமாகும். எந்த ஒரு படைப்பையும் பார்க்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் நான் நம்பிக்கை கொள்பவன் அல்ல என்பது உண்மையாகவே அவர்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டார்கள். அனைத்துக்கும் இறைவனாகிய அல்லாஹ் என்ற அந்த இறைவனை ஏற்றுக்கொண்டார்கள். எந்த ஒரு பொருளும் அல்ல, கண்களால் பார்க்கக்கூடியவை அவை இறைவன் அல்ல, காதுகளால் கேட்கக்கூடியவை நிச்சயமாக அல்ல, தொடு உணர்வால் உணரக்கூடியவை நிச்சயமாக அல்ல, முகரக்கூடியவை அல்ல, சாப்பிடக்கூடியவனும் அல்ல. ஆகவே எதுவுமே அல்ல. இந்த 5 புலன்களை கொண்டு அறியக்கூடிய எந்த ஒரு உணர்வும் இறைவனாக ஆக முடியாது. ஆகவே அல்ல என்பதனுடைய பொருளில் யார் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் என்ற அந்த உண்மையான பாதையில் நுழைந்து விட்டார்கள், அவர்களை அறியாமலேயே. எனவே வடிவத்தை கொண்டும் உருவத்தை கொண்டும் கேள்விப்பட்டதை கொண்டும் உங்களுடைய 5 புலன்களால் அறிந்த அறிவை கொண்டும் நிச்சயமாக இது கடவுள் என்று கூறிவிட வேண்டாம். இதற்கப்பால் உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய தேவைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த இறைவன் உண்மையிலேயே உங்களுடைய பாதுகாவனாக இருக்கிறான். ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாக வானங்கள் முதலாக பூமி வரையில் உங்களுக்கு செயல்பட வேண்டியிருக்கிறது. உங்களுக்கு மேலே 7 வானங்கள் இருக்கின்றன. இவர்களுடைய அறிவை கொண்டு சந்திரன் இங்கே இருக்கிறது, நட்சத்திரம் இங்கே இருக்கின்றது, மார்ஸ் எனக்கூடிய செவ்வாய் கிரகம் இங்கே இருக்கிறது, இத்தனை தொலை தூரத்தில் இருக்கிறது கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இருக்கட்டும், உங்களுடைய அறிவு எட்டுமானால் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய வானம் இருக்கிறது. அது எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்று தெரியுமா உங்களுக்கு? இத்தனோண்டு நட்சத்திரம் எங்கே இருக்குது, இங்கேருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்குது, இங்கே சந்திரன் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நீங்கள் இவ்வளவு பெரிய வானம் இறைவன் படைத்திருக்கிறான், அது எங்கே இருக்கிறது என்று சொல்லுங்கள், எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்று சொல்லுங்கள். உங்களுடைய அறிவை கொண்டு அது வெற்றிடம் என்று கூறுவீர்கள். ஸ்பேஸ் உபயோகமற்றது, வெற்றிடம். இறைவனுடைய படைப்பில் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு வானம் என்ற படைப்பு வீணானது, வெட்டித்தனமானது. இந்த மனிதனை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் நம்முடைய கதி என்ன என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். உங்களுக்காக அந்த 7 வானங்களையும் இறைவன் இங்கு காட்டுகிறான். இந்த மழை நேரத்தில் அந்த 7 வானங்களையும் 7 கலர்களாக 7 வண்ணங்களாக நீங்கள் வானவில்லாக பார்ப்பீர்களே, அந்த வானத்தை பாருங்கள். சமீபமாக இருக்கக்கூடிய வானம் ஊதா நிறத்தை கொண்டிருக்கிறது. வானவினுடைய கடைசி நிறத்தை பார்த்தீர்களானால் அது இதே ஊதா நிறத்தை கொண்டதாக இருக்கிறது. அதற்கு மேலே உள்ள வானங்கள் உங்களுக்காக படைக்கப்பட்டது. அந்த வானங்களின் உதவியை கொண்டு ஒவ்வொரு வானமும் தன்னுடைய பங்கை, ஒரு மழை துளி நீர் உருவாவதற்காக தன்னுடைய பங்கையும் தன்னுடைய ஆற்றலையும் தன்னுடைய சக்தியையும் கொண்டு ஒரு மழை துளியை படைக்கிறது. அந்த மழை துளி வழியாக ஒரு ஒளிக்கீட்டை நீங்கள் செலுத்துகிறீர்களானால் அது 7 வானங்களையும் பிரதிபலிக்கக்கூடியதாக வானவில்லாக மாறுகிறது. ஒவ்வொரு பொருளையும் தன் புறத்திலிருந்து உங்களுக்கு அறிவிக்கிறான். நீங்கள் அறியாததை நீங்கள் உங்களுடைய இறை உணர்வுகளை கொண்டு அறிவதற்காக, அறிவுக்கு மிஞ்சிய ஞானங்களை கொண்டு நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு ஞானம் மிக்க அந்த விருப்பங்களை, உங்களுடைய தேவைகளை உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய இறைவன் அறிவிக்கிறான். இறைவன் உங்களுக்காக அறிவிக்கக்கூடிய இந்த விருப்பங்கள் ஒவ்வொன்றும் உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் உங்களுக்கு அதை நடைமுறைப்படுத்திக் கொள்ள முடியாது. ஏனென்றால் என்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றும் இப்பொழுதே இந்த தருணத்திலேயே நிலை பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நினைத்த மாத்திரத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய அறிவுக்கு இறைவன் அனுமதிக்கவில்லை. ஆகுக என்ற மாத்திரத்தில் ஆகிவிடக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை, அந்த ஒரு மகத்தான ஞானத்தை இறைவன் உங்களுக்கு அறிவிக்கவில்லை. நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புகிறானால் உங்களை பற்றி அவன் நிச்சயமாக திருப்தி கொண்டவனாக இருப்பானால் நீங்கள் உண்மையிலேயே இறைவனை தியானித்து உணர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். பிறர் சொல்லை கேட்டு நான் இறைவன் என்று அழைக்கவில்லை, அல்லாஹ் என்று அழைக்கவில்லை.
உங்களுடைய தியானத்தில் இறைவன் யார் என்பதை நீங்கள் ஒரு சிறிதளவு நீங்கள் உணர்ந்தாலும் சரி, அதற்குரிய மகத்தான பெரும் பாக்கியம் ஞானங்களாக இறைவன் உங்களுக்கு தருகிறான். அந்த ஞானங்களை கொண்டு உங்களுக்கு தேவையானதை எவ்வளவு விரைவாக உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு நிறைவேற்றிக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு இறைவன் உங்களுக்கு நெருக்கமாக ஆக்கி கொண்டு வருகிறான். எந்த ஒரு விருப்பமாக இருந்தாலும் சரி, இப்பொழுதே இன்றைய இந்த நிமிடமே இந்த தருணமே எனக்கு வேண்டும் என்பதுதான் உங்களுடைய எண்ணமாக உங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. ஒரு வியாதி வந்துவிட்டால் இப்பொழுதே குணமாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா அல்லது நாளைக்கு குணமாகட்டும் விரும்புகிறீர்களா? அது போகிற போக்கில் போகட்டும் விரும்புவீங்களா? அப்பொழுதே குணமாக வேண்டும் என்று விரும்புவீர்கள். இந்த அறிவு எந்த மனிதமாக இருக்கிறதா? ஒருவரிடமும் கிடையாது. அவ்வாறு இருக்கும் பொழுது உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக எப்படி நீங்கள் எப்பொழுதாவது இந்த நோய்கள் குணமாகட்டும் என்று இருப்பீர்கள்? இறைவன் உங்களுக்கு அளித்த விருப்பமோ அப்பொழுது அந்த நிமிடமே அந்த தருணமே குணமாக வேண்டும் என்று. மனிதர்களிடம் இந்த அறிவு இல்லை. ஆகவே நீங்கள் யார் பக்கம் திரும்ப வேண்டும்? இறைவன் பக்கமா, அந்த உணர்வுகளின் பக்கமா, அல்லது மனிதர்களுடைய அறிவின் பக்கமா? பெரும்பாலும் நாம் மனிதர்களுடைய அறிவை நம்பி நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தடம் புரண்டுவிடுகிறோம். இதன் காரணமாகவே மனிதர்களை நம்பியதன் காரணமாக நம்முடைய ஞானங்கள் நமக்கு மறுக்கப்பட்டு இந்த மனிதர்கள் இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் முடியும் என்ற அளவுக்கு நம் தகுதிகள் ஞானங்களிலிருந்து அறிவின் அளவுக்கு இறங்கி விடுகின்றன. படிப்படியாக உங்களுடைய தகுதிகளை இறைவன் கீழ் இறக்கி கொண்டு வருகிறான். நீங்கள் இறைவனை நம்புவீர்களானால் உங்களுடைய பிரார்த்தனை இறைவனிடம் போய் சேரக்கூடிய பிரார்த்தனையாக இருக்குமானால் இறைவன் அதை அங்கீகரிப்பானா அல்லது அங்கீகரிக்க மாட்டானா? நீங்கள் உண்மையாளராக இறைவனை ஏற்றுக்கொண்டதில் தியானித்து இறைவன் யார் என்பதை உணர்ந்தவர்களாக தீர்மானமாக தீர்க்கமாக சந்தேகமில்லாமல் நீங்கள் இறைவனை நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கும் நிலையில் இறைவன் உங்களை உவந்து ஏற்றுக்கொள்வானா ஏற்றுக்கொள்ள மாட்டானா? அவ்வாறு ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய பிரார்த்தனைகளை அவன் தனக்கு நெருக்கமான பிரார்த்தனையாகவும் உங்களுக்கு செய்தே ஆக வேண்டும் என்று விரும்புவானா விரும்ப மாட்டானா? நீங்கள் அனைவருமே இறைவனை பிரார்த்திக்கிறீர்கள். எதற்காக? என் பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொண்டு எனக்காக அதை நடைமுறைப்படுத்து. அப்படி இருக்கும் பொழுது இறைவன் ஏற்றுக்கொண்டால் அவன் ஆகுக என்ற கூறிய மாத்திரத்தில் அது ஆகிவிடும். ஆனால் ஆவதில்லை. ஏன்? உங்களுடைய பிரார்த்தனையை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் நீங்கள் இறைவனை ஒரு வடிவமாகத்தான் பார்க்கிறீர்கள். நீங்கள் உடன்படிக்கை செய்து கொள்ளும் பொழுது இறைவன் சாட்சியமாக நீங்கள் உடன்படிக்கை செய்து கொள்ளும் பொழுது உங்களுடைய மனதை கொண்டுதான் உடன்படிக்கை செய்கிறீர்கள். நாளைக்கு நீங்கள் ஒழுங்காக இருப்பீர்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். நாளை என்பது மறுமை, மறைக்கப்பட்டது. நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மாறுவீர்கள், உங்களுடைய வாக்குறுதிகளுக்கு மீறுவீர்கள் என்பது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அப்படி இருக்க மறைவான ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் செய்யும் பொழுது மறைவான அந்த இறைவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான். அவர்கள் உடன்படிக்கை செய்யும் போது அவர்களின் கை மீது இறைவனின் கை இருக்கிறது என்றால் அவர்களின் வாக்குறுதிகளின் மீது, கை என்பது அங்கு வாக்குறுதிகள், அவர்களுடைய வாக்குறுதிகளின் மீது இறைவனின் கை இருக்கிறது என்றால் இறைவனுடைய சாட்சியம் அங்கு இருக்கிறது என்பதற்கு பயந்து கொள்ளுங்கள். சாட்சியம் என்பது இருதயத்தில் அமைவதாகும். அது மறைவானது. எவரும் அதை அறிய மாட்டார்கள் இறைவனை தவிர. ஆகவே உங்களுடைய வாக்குறுதிகளை நீங்கள் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்வீர்களானால் அது மறைவான வாக்குறுதியாக இருப்பதன் காரணமாக மறைவான அந்த இறைவன் இந்த வாக்குறுதிகளின் மீது சாட்சியமாக இருக்கின்றான். எனவே நீங்கள் இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் நாம் இறைவனுக்கு அஞ்சுவதை தவிர்த்து மனிதர்களுக்கு பயப்படுகிறோம். அதைவிட அதிகமாக அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய தரம் குறைந்துவிட்டது. எனவே நாம் பாதுகாப்பற்றவர்களாக ஆகிவிட்டோம். நாம் ஒவ்வொருவரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நமக்கு எந்த விதமான குறையும் உடல் கூறுகளோ அல்லது மனதின் அடிப்படையிலோ எந்த விதமான தீமையும் எனக்கு ஏற்படக்கூடாது என்று. ஆனால் ஏற்படத்தான் செய்யும் என்பதையும் நாம் மறந்துவிட்டவர்கள் இல்லை. ஆக இப்பொழுது நம்முடைய அச்சம் எதன் மீது இருக்க வேண்டும்? இன்று வாழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த நலமான வாழ்க்கை நம்மை விட்டும் பறிப்போய்விடக்கூடாது என்பதன் மீது அச்சம் உங்களுக்கு இருக்க வேண்டுமே தவிர இது வந்துவிடுமோ என்ற அச்சம் உங்களுக்கு தேவையில்லை. இவ்வளவு மழை பெஞ்சிருக்குது. எங்கேயாவது காலரா பேதி எங்கே கேள்விப்பட்டீங்களா? இப்போ இந்த மழையின் காரணமாக தொற்று நோய் பரவிடும் அபாயம் இருக்கிறது. பேப்பரில் ரொம்ப அவசியம் நமக்கு தெரிய வேண்டியது. பயந்தே சாவுங்க.
அந்த பயத்தின் காரணமாக நீங்கள் இறைவனுடைய இந்த பாக்கியத்திலிருந்து நீங்கள் தடம் புரண்டு விடுகிறீர்கள். அந்த பயத்தின் காரணமாக நீங்கள் விரும்பியது இருக்கிறது. நீங்கள் எதை பயந்தீர்களோ அது உங்களுக்கு இருக்கிறது. இறைவனுக்கு பயந்தால் உங்களுக்கு எதுவும் இல்லை. பொருளின் அடிப்படையில் வைரஸ், பாக்டீரியா முதற்கொண்டு நீங்கள் எதுக்கு பயந்தாலும் சரி, நீங்கள் பயந்தது உங்களுக்கு இருக்குது. எதன் மீது பக்தி உங்களுக்கு அதிகம் பயபக்தி இருக்கிறதோ அது உங்களுக்கு இருக்கிறது. இறைவன் மீது பயபக்தி இருந்தால் அவனுடைய முழுமையான பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கிறது. இந்த வைரஸ் மீதும் பாக்டீரியா மீதும் இந்த மனிதர்கள் மீதும் மனிதர்கள் அறிவின் மீதும் நீங்கள் பயபக்தி கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் எதை பயபக்தி கொண்டீர்களோ அது உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் விரும்புவதும் பயபக்தியின் அடிப்படையில் விரும்புவது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. ஆகவே எதற்கு பயந்து கொள்வது என்பதை பற்றி நீங்கள் உஷாராக இருங்கள். இறைவனுக்கு தவிர வேறு எவருக்கும் பயப்படக்கூடாது என்பதன் மீது நீங்கள் உறுதியாக இருப்பீர்களானால் நீங்கள் விரும்பியது உங்களுக்கு இருக்கிறது. இறைவனை தவிர நான் எல்லாவற்றுக்கும் பயப்படுவேன் என்பது உங்களுடைய உறுதியாக இருக்குமானால் அதிலும் நீங்கள் விரும்புவது உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே உங்களுடைய விருப்பத்தையும் பயத்தையும் யார் மீது வைக்க வேண்டுமோ அதன் மீது வையுங்கள். எதன் மீது வைக்கக்கூடாதோ அதன் மீது நீங்கள் வைக்க வேண்டாம். ஒரு பாக்டீரியாவுக்கும் வைரஸுக்குமா பயப்படுவீங்க? கண்ணால் கூட பார்க்க முடியாது. இப்படி ஒரு மாயையை நீங்கள் நம்புகிறீர்கள் என்றால் நிச்சயமாக மறைவானதை நம்பக்கூடிய அந்த மகத்தான இறைவனை நான் தொலைத்து விட்டேன். இப்பொழுதும் மறைவாக இருக்கக்கூடிய இந்த வைரஸை நம்பிக்கிட்டு இருக்கேன்னா நிச்சயமாக நாம் மிக பெரும் கேடுகளில் ஆகிவிட்டோம். இந்த டாக்டர்களை நம்பி, மனிதனுடைய அறிவை நம்பியதன் காரணமாக நாம் இறைவனுக்கு, அவனுடைய ஞானத்திற்கு மனிதனுடைய அறிவை இணை வைத்து விட்டோம். நாம் இறைவனை நிராகரிப்பவர்கள், இணை வைத்தவர்கள் என்ற அந்த ஒரு பாவத்தை இறைவன் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். உங்களுடைய இருதயத்தில் அந்த மன்னிப்பில்லாதன் காரணமாக சதா சர்வ நேரமும் ஒவ்வொரு விஷயமாக பயமும் கவலையும் உங்களை தொற்றி கொண்டு வரும். அதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. நாம் நம்பிக்கை கொண்டவர்கள் என்பது உண்மையாக இருக்குமானால் எதற்கு பயப்பட வேண்டுமோ, எதற்கு பயப்படுவதற்கு தகுதி இருக்கிறதோ அதன் மீது பயந்து கொள்ளுங்கள். இன்று நீங்கள் பார்ப்பீர்களானால் எந்த ஒரு தொற்று நோயும் எங்கும் இல்லை. காரணம், மழை நீர் அவ்வளவையும் வானங்களில் இருக்கக்கூடிய உங்களுடைய காற்றை தூய்மைப்படுத்தியிருக்கிறது. நீங்கள் தூய்மைப்படுத்துவதற்காக எதை உபயோகிப்பீர்கள்? தண்ணீர் தானே. இந்த காற்றை தூய்மைப்படுத்துவதற்கு இதைவிட அழகாக தூய்மைப்படுத்தக்கூடியவன் யார் இருக்க முடியும்? இந்த காற்றை எவ்வாறு நீங்கள் தூய்மைப்படுத்துவீர்கள்? ஒவ்வொரு உயிரோட்டத்தையும் நீரிலிருந்து படைத்தான். அந்த நீரை கொண்டு சாரல்களாகவும் தூறல்களாகவும் பெருமடையாகவும் காற்றை கொண்டும் மாறி மாறி வீசி இந்த காற்றை உங்களுக்காக சுத்தப்படுத்தினானே, இந்த காற்றை உங்களால் கழுவ முடியும் என்று நினைக்கிறீர்களா? இறைவன் கழுவுகிறான். நாம் ஏற்படுத்திய இவ்வளவு மகத்தான அந்த மிக பெரும் பாதகமான அந்த அசுத்தங்களை இறைவன் நீக்கி கொண்டிருக்கிறான். ஆகவே நீங்கள் இந்த மழை நின்றுவிட வேண்டும் என்று விரும்ப வேண்டாம். இது இறைவனுடைய பாக்கியம். இறந்து போன பூமியை உயிர்ப்பிக்கக்கூடிய பாக்கியமாகும் இந்த மழை நீர். அதை ஒருபோதும் இந்த மனித அறிவை கொண்டு நீங்கள் வேண்டாம் என்று கூறிட வேண்டாம். உள்ளுக்குள் இன்னும் அதிகமாக விரும்புங்கள், இன்னும் அதிகமான உயிரோட்டத்தை விரும்புங்கள். பின்னர் ஏன் இவ்வளவு பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கிறது? இவர்கள் இறைவனை நம்ப வேண்டும் என்பதற்காகத்தான். மழை நீரை நீங்கள் சேகரிப்பவர்கள் இல்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான். கடல் நீளம் முழுவதுமாக நீங்கள் சுவரை எழுப்ப வேண்டும் என்று கொண்டிருக்கிறீர்களே, அந்த அறிவு உங்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை மட்டும் கட்டியிருந்திருப்பீர்களானால் இன்று உங்களுடைய நிலை என்ன? மனிதர்களுடைய அறிவை நீங்கள் நம்பக்கூடாது என்பதற்காக உங்களை உணர்த்த வேண்டும் என்ற அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் உங்களுக்கு இந்த மழை பெய்து கொண்டிருக்கிறதே தவிர மற்றபடி உங்களை அடிப்பதற்காகவோ வேதனை செய்வதற்காகவோ அல்ல. இறைவன் நாடினால் சொற்ப நேரத்தில் இவை அவ்வளவும் உங்களை விட்டு நீங்கிவிடும். பூமியிலிருந்து ஊற்றாக வெளிக்கூடிய பூமிக்குள் உறிஞ்சப்பட்டுவிடும். ஆகவே நம்பிக்கை கொள்ளுங்கள். இறைவன் ஒருவனை தவிர உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றுவன் எவனும் இல்லை. இந்த தண்ணீர் உங்களுக்கு உயிரோட்டம் அளிக்கக்கூடியது. இன்று வரையில் நாம் ஏற்படுத்திய இந்த காற்று மண்டலத்தில் ஏற்படுத்திய அவ்வளவு அசுத்தங்களையும் இந்த மழை நீர் துடைத்துக் கொண்டிருக்கிறது. துடைத்து விட்டது என்று கூறுவதற்கு இல்லை, துடைத்துக் கொண்டிருக்கிறது. துடைக்கப்பட்டு விட்டதா இல்லையா என்பது இறைவனே அறிவான். ஆகவே தூய்மையாக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நிலையில் அது நின்றுவிட வேண்டும் என்று விரும்ப வேண்டாம். இவ்வளவு காலங்களும் உங்களுடைய நிலத்தில் நீங்கள் ரசாயனங்களையும் உரங்களையும் விஷங்களையும் போட்டு பூமியை மலடாக ஆக்கிவிட்டீர்களே,
அந்த மலட்டுத்தன்மையிலிருந்தும் மீண்டும் உயிர்ப்பிக்கக்கூடிய இந்த தண்ணீர் அவ்வளவையும் கழுவிவிட்டது. இனியாவது உங்களுடைய பயிர்களுக்கு உரங்களையும் விஷங்களையும் தூவாதீர்கள். இனி உங்களுக்கு விளைச்சல்கள் நன்றாக இருக்கும், உங்களுடைய உயிரோட்டத்திற்கு நன்றாக இருக்கும். இந்த மனிதர்களின் கேடுகெட்ட இந்த மனிதர்களுடைய விவசாயத்துறையினுடைய அறிவை ஒருபோதும் நீங்கள் நம்பாதீர்கள். இனிமேலும் நீங்கள் அந்த விஷயங்களையும் ரசாயனங்களையும் தூவித்தான் நான் வளர்க்க வேண்டும் என்று ஆகிவிட்டாதீர்கள். ஏனென்றால் ஏற்கனவே நீங்கள் தூவியதன் காரணமாக, விஷயங்களை ரசாயனங்கள் போட்டதன் காரணமாக, உரங்கள் என்று நினைத்துக் கொண்டு நீங்கள் போட்டதன் காரணமாக இந்த பூமி மலடாகிவிட்டது. அதில் பயிர்கள் இல்லை, செத்துவிட்டது. இப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மழை நீர் நின்றுவிட வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்க வேண்டாம். இறைவனுடைய இந்த பாக்கியமிக்க தண்ணீரின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் இறைவனே, அளவோடு எனக்கு இதை இறக்கி கொடு என்று அதை நீங்கள் கேளுங்கள். நிச்சயமாக அந்த ஒரு பிரார்த்தனை உங்களுக்காக நிறைவேறும். தேவையின் அளவு எனக்கு வருடம் பூராவும் இருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியான மழை வருடம் பூராவும் உங்களுக்கு இருக்கிறது, உங்களுடைய தேவைகளுக்கு ஒப்ப. ஆகவே இறைவனுடைய பாக்கியத்தில் நீங்கள் எதனை மறுப்பீர்கள்? உங்களுடைய விருப்பங்கள் இருக்கிறது, அது இறைவன் தோற்றுவித்தது. எவ்விதம் நீங்கள் அதை மறுப்பீர்கள்? அந்த விருப்பம் எனக்கு தேவையில்லாதது என்று கூறிவிடுங்கள் பார்க்கலாம். நம்பிக்கை கொண்டவர்களே, ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தவணை இருக்கிறது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தவணை இருக்கிறது. அந்த காலத்தவணையின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். விதைக்கப்பட்டுவிட்டது ஒரு எண்ணம், அழகான விருப்பங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நேரமெல்லாம் அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த விருப்பங்கள், விதைக்கப்பட்ட அந்த விருப்பங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன, உங்களுக்காக வளர்ந்து கொண்டிருக்கின்றன. அதை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். அவநம்பிக்கையை கொண்டும் நிராகரிப்பை கொண்டும் உங்களுடைய அறிவை கொண்டும் நடக்கவில்லை என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டாம். அதை பார்த்து கொண்டு உங்களுடைய அறிவின்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நடக்கணும். கண்ணில் பார்க்கணும், படிப்படியாக வரதை பார்க்கணும். ஆனால் நீங்கள் அதை பார்ப்பவர்களும் இல்லை. ஒரு விதையை நீங்கள் நிலத்தில் புதைத்து விட்டால் அது வெடித்து முளைப்பதை நீங்கள் பார்ப்பதில்லை. அது வெளியில் வர வரைக்கும் பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் பார்த்து சலிச்சு போயிடுது, விட்டுறீங்க. திடீர்னு வந்து பார்த்தா உள்ள வருஷம் வளர்ந்துருக்குது. ஆரம்பத்தில் ஒரு இலை 2 இலை என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். வளர்ந்த பிறகு எத்தனை இலை என்பதை எண்ணிக்கை கொள்ள உங்களால் முடியாது. எனவே நீங்கள் உங்களுடைய இறைவனுடைய ஆட்கொடைகளில் எந்த ஒன்றையும் மறுக்க முடியாது. உங்களுடைய கணக்கில், உங்களுடைய அறிவில் எதுவும் இல்லை. அந்த அறிவு நிச்சயமாக சோர்ந்து போய்விடும். இறைவனுடைய அருளை நீங்கள் கணக்கிடுவதற்கு முன்பாக அந்த அறிவு செத்துவிடும். இறைவனுடைய அருளை உங்களால் கணிக்க முடியாது. கணிக்கக்கூடியவை அனைத்தும் உங்களுடைய அறிவை கொண்டு மட்டும்தான். எண்ணக்கூடிய சில காசுகளுக்காக நீங்கள் உங்களுடைய ஞானங்களை தொலைத்து விட்டீர்கள். எண்ணக்கூடிய சில பொருள்களுக்காக உங்களுடைய மகத்தான இறை பாக்கியங்களை நீங்கள் தொலைத்து விட்டீர்கள். மறைவானவற்றை நம்புவதை விட்டும் எண்ணக்கூடிய, பார்க்கக்கூடிய, விளையக்கூடியவற்றை நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். காய்கறி விலை திடீரென்று குறைந்து விட்டது. பெரிய வருத்தம், விவசாயிகளுக்கு பெரிய வருத்தமாக இருக்கிறது என்று பேப்பர்களில். காய்கறி விலைகள் குறைந்து விட்டன, ஆகவே விவசாயிகள் பெரும் கஷ்டத்தில் ஆகிவிட்டார்கள். மக்களை பற்றி ஒரு கவலை கிடையாது. நீங்கள் போட்டதோ, விதைகள் போட்டதோ 1 டன் வர்றதுக்காக, அங்கு விளைந்ததோ 50 டன்கள். எப்படி? ஆகவே காய்கறிகளின் விலைகள் ஏராளமாக குறைந்து விட்டன. எப்படி? உங்களுடைய அறிவின்படி, கணக்கின்படி 1 டன் காய்கறிகள் தான் விளைந்திருக்க வேண்டும். எப்படி 1000 டன் காய்கறிகள் விளைந்தன? நீங்கள் விதைக்கவில்லை, நீங்கள் நீர் பாய்ச்சவில்லை, நீங்கள் போட்டதோ 1 டனுக்கு மட்டும்தான். ஆயிரக்கணக்கான டன்கள் விளைந்துவிட்டன. எப்படி? நம்பிக்கை கொள்ளுங்கள், இறைவன் நாடினால் உங்களுக்கு உணவு இருக்கிறது. நீங்கள் எதை அதிகபட்சமாக நீங்கள் விளைச்சலாக பார்த்தீர்களோ அது உங்களுடைய கணக்கில், உங்களுடைய அறிவில் எட்டாது. விதைக்காமல் எப்படி விளைந்தது? அதே ஏரியா தான், எப்படி இவ்வளவு விளைந்தது? நிச்சயமாக இறைவன் தான் நாடியதை செய்பவன். உங்களுக்கு தன்னுடைய அத்தாட்சிகளை அவ்வப்பொழுது காண்பித்துக் கொண்டிருக்கின்றான். விலை குறைந்து விட்டது, கொஞ்சமாவது அறிவு இருந்தா, உணவு பெருகிவிட்டதுங்கிறது சந்தோஷப்படுவானா? விலை குறைஞ்சிச்சின்னு சொல்றது கஷ்டப்படுவானா? மனிதர்கள் கேடுகட்டவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். மனிதர்களுடைய அறிவை நீங்கள் நம்பாதீர்கள். மனிதர்களுடைய பேச்சை நீங்கள் கேட்காதீர்கள். அவ்வளவும் ஷைத்தான்களுடைய பேச்சு. உங்களுடைய இருதயத்தில் உணவுப் பொருள்கள் பெருக வேண்டும் என்று நினைப்பீர்களா, அல்லது பணம் பெருக வேண்டும், உணவுப் பொருட்கள் குறைந்துவிட வேண்டும் என்று நினைப்பீர்களா?
மகத்தான துரோகிகள், இறை துரோகிகள் இந்த மனிதர்கள். ஆகவே மனிதர்களை விட்டு நீங்கள் விலகுங்கள். உங்களுடைய இறைவனுடைய பாக்கியம் உங்களுக்கு வேண்டுமென்றால் இந்த சின்ன சின்ன உதாரணங்கள் இறைவன் காட்டுகிறானே, அவ்வப்போது காட்டுகிறானே, உங்களுடைய அறிவு வேறு, என்னுடைய பாக்கியம் வேறு. நீங்கள் விளைக்கும் விளைச்சல் வேறு, நான் உங்களுக்கு கொடுக்கிற அருட்கொடைகள் வேறு. உங்களுடைய விளைச்சல்களை நீங்கள் எண்ணிவிட முடியும், என்னுடைய விளைச்சல்களை நீங்கள் கணிக்க முடியாது. உங்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட அந்த விளைச்சல்களை நீங்கள் நம்புங்கள். உழைச்சாதானே எனக்கு கிடைக்கும் சொல்கிறீங்க, உழைக்காமல் எப்படி வந்தது? ஒரு டன்காக நீங்கள் போட்ட அந்த முயற்சிகளுக்கு எப்படி ஆயிரக்கணக்கான டன்கள் விளைந்தன என்பதற்கு நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். பதில் தேர்வீர்களானால் இது இறைவனுடைய பாக்கியம். ஆகவே நமக்கு இது ஆகமானதல்ல. இறைவனை நம்பிக்கை கொண்டால் நமக்கு இருக்கிறது, இறைவனை நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் நமக்கு எதுவும் இல்லை. இன்று போட்ட அவ்வளவும் உங்களுக்காக பயிர்கள்லாம் நாசமாகிவிட்டன. உங்களுடைய அறிவு கூறுகிறது இவ்வளவு முயற்சி செய்தும் இது நாசமாகிவிட்டன. இறைவனுடைய அறிவு உங்களுக்கு உணர்த்த வேண்டும், ஞானம் உங்களுக்கு உணர்த்த வேண்டும். இது பயிர்களாக வெளிவந்திருந்தால் எவ்வளவு பெரிய நஷ்டங்களை, உடல் சுகாதாரத்திற்கு கேடுகளாக இந்த பயிர்கள் விளைவித்திருக்கும். அதன் மீது இடப்பட்டிருக்கிற ரசாயனங்களின் காரணமாகவும் விஷயங்களின் காரணமாகவும் பயிர்கள் எல்லாம் நாசமாகிவிட்டன என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதை நீங்கள் சாப்பிட்டிருந்திருப்பீர்களானால் உங்களுடைய பாடு மிக மோசமாக ஆகியிருந்திருக்கும். ஆகவே இறைவன் உங்கள் மீது அன்பு கொண்டான், அவற்றை அனைத்தையும் அடித்தான். நீங்கள் அதை அடிப்பவர்கள் இல்லை. இனி வளரக்கூடியது உங்களுடைய உடலுக்கும் உயிருக்கும் உயிரோட்டம் மிக்கதாக இருக்கும். உங்களுடைய இருதயத்திற்கும் உங்களுடைய மனதிற்கும் உங்களுடைய ஆன்மாவுக்கும் செழிப்பானதாக இருக்கும். அதை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கும். இதில் நீங்கள் எதை மறுப்பீர்கள்? இந்த பூமி மலடாகிவிட்டது, எங்கு பார்த்தாலும் ரசாயனங்கள். இப்பொழுது ரசாயனம் இல்லாத ஒரு பயிர் கிடைக்குமா என்று நீங்கள் அழிந்து கொண்டிருக்கிறீர்கள். இதோ உங்களுடைய நாட்டம்தான், நீங்கள் விரும்பிய விருப்பம்தான் என்று அவ்வளவு ரசாயனங்களையும் துடைத்து விட்டான். இனி விளையக்கூடியது ஒழுங்காக இருக்கும். இனியாவது நீங்கள் ரசாயனங்களை போடாமல் இருப்பீர்களா? இது இறைவனுடைய கேள்வி. விரும்புங்கள், அவர்கள் ரசாயனங்களை போட முடியாது. போடும் முறையில் அடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் உங்களுடைய விருப்பத்தின் காரணமாக. அதையும் மீறி உங்களுக்காக வருவது இறைவன் அதை தூய்மைப்படுத்த போதுமானவன். எப்படி உங்களுடைய கணக்கையெல்லாம் மீறி இறைவன் உங்களுக்காக விளைவித்தானோ அவற்றில் ரசாயனங்கள் இல்லை. ரசாயனங்கள் போட்டு உங்களுக்கு ஒரு டன் தான், ரசாயனங்கள் போடாமல் உங்களுக்கு கோடிக்கணக்கான டன்கள். அதில் உங்களுக்கு நன்மையானதை இறைவன் கொடுப்பான். யார் ரசாயனத்தையும் இந்த உலக அறிவையும் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அந்த ரசாயனங்களும் விஷயங்களும் உண்டு. நிச்சயமாக யார் இறைவனை நம்புகிறீர்களோ அந்த ரசாயனத்தில் நிறைந்த விளைச்சல்களில் ஒரே ஒரு பயிர் மட்டும் சுத்தமாக இருந்தால் அதனை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க இறைவன் போதுமானவன். இறைவனுடைய ஆட்கொடைகளை நீங்கள் எதனை மறுப்பீர்கள்? உங்களுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றும் இறைவனுடைய ஆட்கொடைகள். அதன் காரணமாகத்தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த உணவில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதே என்று நீங்கள் இயங்கும் பொழுதே அதை நீக்க வேண்டுமே என்றும் நீங்கள் விரும்புகிறீர்கள். நீக்க வழியில்லையே என்றும் நீங்கள் இந்த உலகத்தின் அறிவை நிராகரிப்பதன் காரணமாக மறைமுகமாக நீங்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டீர்கள். இறைவனை தவிர இந்த விருப்பத்தை எனக்கு நிறைவேற்ற பண்ண எவனும் இல்லை. உங்களுடைய வாழ்க்கை உங்களை அறியாமலேயே இறை நம்பிக்கையின் காரணமாக இன்று நாம் மூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு பெரிய பாதகமான சூழ்நிலைகளிலிருந்து நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நீங்கள் அந்த சூழ்நிலைகளை வெறுத்தீர்கள், அதாவது மனித அறிவை வெறுத்தீர்கள். ஆனாலும் இந்த சூழ்நிலையிலிருந்து எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது? வழி அறியாத நிலையில் நீங்கள் வெறுத்து விட்டீர்கள். இப்பொழுது வழி அறியாத நிலையில் இருக்கிறீர்கள். இறைவன் உங்களுக்காக உதவுகிறான். ஆகவே நீங்கள் சிந்தித்து உணரும் பொருட்டு உங்களுக்கு இருதயங்களையும் அமைத்தானே, உங்களுடைய பார்வைகளையும் மூக்கையும் காதுகளையும் வாயையும் தோல் தொடு உணர்வுகளையும் கொடுத்து இவற்றின் அறிவையெல்லாம் மிஞ்சிய இறை ஞானம் இருதயத்தில் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அது உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் அதை மட்டும் நம்பிக்கை கொள்வீர்களானால் மறைவானவற்றின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்வது இது இறைவனுடைய சாட்சியமாக இருக்கிறது. மறைவானவற்றின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளாத வரையில் உங்களுக்கு எதுவுமே இல்லை. ஆகவே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் இறைவன் எனக்கு போதுமானவன் என்ற அடிப்படையில் நம்பிக்கை கொள்ளுங்கள். இரவும் பகலும் மாறி மாறி வருவதில் உங்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. பகல் வேளைகளில் நீங்கள் உங்களுடைய பொருள் ஆதாயத்தை தேடுகிறீர்கள். இரவில் நீங்கள் அந்த பொருள் ஆதாயத்திலிருந்து விடுபட வேண்டும். எனக்கு ஒளிமயமான வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். பகலை போன்று ஒளிமயமான வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அதன் காரணமாக முயற்சித்து உழைக்கிறீர்கள். அந்த உழைப்பின் காரணமாக தொடர்ச்சியாக உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. ஒளிமயமான வாழ்க்கை இறைவனுடைய உதவி என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இந்த முயற்சிக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கிறது. எவ்வளவு காலம் முயற்சித்தீர்களோ அவ்வளவு காலம் அந்த முயற்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் அதில் நீங்கள் தொடர முடியாமையையும் இறைவன் ஏற்படுத்துகிறான்.
ஒரு நாள் பொழுதில் பகல் பொழுதும் இரவு பொழுதும் பாதி பாதி நேரமாக இருக்கும் பொழுது பகலை தொடர்ந்து எவ்வாறு இரவு வெகு வேகமாக பின்தொடர்கிறதோ அதே போன்றே உங்களுடைய ஒளிமயமான வாழ்க்கையை நீங்கள் உங்கள் அறிவை கொண்டு நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட அந்த வாழ்க்கையை, பொருளாதாரத்தை நம்பி நீங்கள் தொடர்ந்த அந்த வாழ்க்கையை உங்களுக்கு பின்னால் இரவு என்ற அந்த தொடர முடியாமை என்ற அந்த அறிவீனம் உங்களை தொடர்கிறது. 7.5 சனி என்று கூறுவார்கள். 7.5 வருஷங்கள் நான் ஒழுங்காக இருந்தால் அடுத்த 7.5 வருஷம் எனக்கு இப்படித்தான் இருக்கும். இன்னும் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் இருக்குது. இதெல்லாம் பாதி பாதி நேரம் இரவும் பகலும் மாறி மாறி வருவதைப் போல் உங்களுக்கு ஒளிமயமான வாழ்க்கை ஒரு பகுதி என்றால் அதை தொடர்ந்து வர இருக்கிறது. உங்களுக்கு மகத்தான பெரும் பாக்கியம். நீங்கள் அதில் ஓய்வு எடுத்தே தீர வேண்டும். பகல் பொழுதெல்லாம் உங்களுக்கு உழைப்புக்கு உரியதாக ஆக்கி இரவு பொழுதில் உங்களுக்கு ஓய்வையும் ஏற்படுத்தினான். அந்த பொழுதில் நீங்கள் தூக்கத்தை தவிர்த்து உழைப்பீர்களானால் மறுநாள் பாதி பைத்தியம் பிடித்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். மறுநாளும் உங்களுக்கு தூக்கத்தை நீக்கிவிட்டால் முழு பைத்தியம். உங்களை அறியாமலேயே உங்களுடைய நன்மைகளை இறைவன் உங்களுக்காக ஏற்படுத்தி உங்களுடைய அளவை அவன் நன்கறிந்தவன். 9 to 5 உங்களுடைய அளவு. 6, 7, 8 மணி வரைக்கும் போங்க, பரவாயில்லை. ஆனாலும் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளில் இருந்து கொண்டிருக்கும் பொழுதே உங்களுடைய கண்கள் அயர ஆரம்பிக்கின்றன. தூக்கம் உங்களை தொடர்கிறது. ஆகவே போட்டபடி அப்படியே அங்கேயே கிடக்கணும். அப்படி இல்லைன்னா ஒழுங்காக போய் பெட்டில் படுக்கணும். அந்த தூக்கத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ள முடியாது. இறைவன் உங்கள் மீது அன்பு கொண்டான். நீங்களோ பொருள் ஆதாரத்தை எதிர்பார்க்கிறீர்கள். அந்த பொருளில் ஆதாரத்தில் நீங்கள் தேடுவதில் நீங்கள் முனைப்பாக இருப்பீர்களானால் உங்களுக்கு ஓய்வில்லையானால் உங்களுக்கு பைத்தியம் பிடித்துவிடும். இவ்விதமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேடக்கூடிய காலத்தையும் ஒப்பிடுங்கள். உங்களுடைய பொருள் ஆதாரத்தை தேடக்கூடிய காலத்தையும் ஒப்பிடுங்கள். நீங்கள் முனைந்து உழைப்பவர்களாக உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். பெரும் லாபம் வந்து கொண்டிருக்கிறது. நான் ஒளிமயமான வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்றேன். இதனைத் தொடர்ந்து இரவு என்ற அந்த இருள் வர இருக்கிறது. உங்களுடைய தொழிலில் ஒரு நஷ்டம் ஏற்படுகிறது. அப்பொழுது நீங்கள் எந்த வழியும் அறியாமல் நின்று விடுகிறீர்கள். இனி உங்களுக்கு தேவையானதெல்லாம் இரவு என்ற பகுதியில் வாழ்க்கையில் பொருள் ஆதாயத்தை தேடுவதிலிருந்து எப்படி நீங்கள் விலகி உங்களுடைய பாதையில் நீங்கள் ஒரு தூக்கத்தையும் உங்களுடைய அவ்வளவு விஷயங்களிலிருந்து நீங்கள் விலகியவர்களாக உங்களையும் மறந்து நீங்கள் தூங்குகிறீர்களே ஓய்வுக்காக, அப்படிப்பட்ட ஒரு ஓய்வு இப்பொழுது உங்களுடைய பொருள் ஆதாய தேடுதலில் இன்று நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது உங்களுக்கு ஒரு நஷ்டம் ஏற்பட்டு இதற்கு மேல் எனக்கு வழியில்லை என்று ஆகிவிட்டதோ அந்த நஷ்டம் ஏற்படக்கூடிய அந்த தருணத்தில் நீங்கள் உங்களுடைய இறைவனுடைய பாக்கியம் இது என்று நினைக்க வேண்டும். நஷ்டம் ஏற்படும் பொழுது இப்பொழுது நான் என் முனையெல்லாம் கசக்கி கொண்ட செய்த இந்த ஒரு வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது. இனி எனக்கு ஓய்வு தேவை. உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய உடல் நன்மைக்காக, உங்களுடைய மன நன்மைக்காக நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக எப்படி இவ்வளவு வேகமாக வந்து என் தொழிலில் இவ்வளவு பெரிய ஒரு தேக்கம் ஏற்பட்டுவிட்டது, நஷ்டம் ஏற்பட்டுவிட்டது என்பதை நீங்கள் சிந்தித்து உணர வேண்டும் என்பதற்காக, உங்களுடைய அறிவின் போதாத்தன்மை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக, இப்பொழுதாவது நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புங்கள் என்பதற்காக. உங்களுடைய அறிவின் காரணமாக நான் சம்பாதித்தேன் என்று நீங்கள் கூறிக்கொண்டிருந்த வேலையை நினைத்து பாருங்கள். அந்த அறிவு ஏன் இப்பொழுது இவ்வளவு பெரிய நஷ்டத்தில் உங்களை ஆக்கிவிட்டது என்பதையும் நீங்கள் சிந்தித்து உணர வேண்டும் என்பதற்காக இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நஷ்டம். அது பகலிலிருந்து உங்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டிய இரவு எப்படி வருகிறதோ அதை போன்று இப்பொழுது நீங்கள் இறைவனுடைய பாக்கியத்துக்காக நீங்கள் ஓய்வு எடுக்க வேண்டிய அவசியம். உங்களுடைய வியாபாரங்களிலிருந்தும் நஷ்டம் ஏற்பட்ட பிறகு இந்த இரவின் பொழுதை இறைவனுடைய உங்களுடைய ஒவ்வொரு நாளின் இரவில் எப்படி நீங்கள் ஓய்வாக கிடைப்பீர்களோ அந்த அளவுக்கு நிம்மதியுடனும் அமைதியுடனும் அந்த இரவை கிடைக்க வேண்டும். உங்களுக்கான அந்த பகுதி முடியும் பொழுது இறைவனுடைய தியானத்தில் நீங்கள் ஆக வேண்டும். போதும் மனிதர்களை நம்பியதும் உங்களுடைய அறிவை நீங்கள் உபயோகித்ததும். இப்பொழுது உங்களுடைய மனதுக்கும் உங்களுடைய இருதயத்துக்கும் அமைதி தேவை. ஆகவே ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி இதற்கு மேலாக உங்களுக்கு அறிவில்லை என்ற அளவுக்கு இறைவன் ஆக்குகிறான். இப்பொழுது மனிதர்களை நாடி ஓடாதீர்கள். கடனை வாங்கி வட்டிக்கு கொடுத்து உங்களை இன்னும் மோசமாக்கிக் கொள்ளாதீர்கள். மனித அறிவின் காரணமாகத்தான் இந்த நிலைக்கு வந்தீர்கள். இனியும் நீங்கள் மனிதனை நம்ப வேண்டாம். மனிதர்களுடைய எந்த ஒரு வழிமுறையையும் நம்பிக்கை கொள்ளாதீர்கள். உங்களுக்கு சம்பாதித்தது இருக்கிறது, அதை கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி வாருங்கள். அது குறையும் அளவையும் அவன் நன்கறிந்தவன். அது குறைந்து வரும் வேலை. நீங்கள் இறைவனை அதிகமாக நினைக்கிறீர்கள். ஆகவே நேற்று வரை இருந்த அறிவை காட்டிலும் இன்று உங்களுடைய ஞானங்களை அதிகமாக்கவே இறைவன் விரும்புகிறான். எப்பொழுது நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புகிறீர்களோ, என்னுடைய அறிவின் காரணமாக நான் இந்த நிலைக்கு வந்துவிட்டேன், இனியும் என் அறிவை உபயோகிப்பேனால் இதைவிட மோசமான நிலைக்கு நான் செல்வேனே தவிர இதைவிட
இதைவிட நன்மையான நிலைக்கு நான் வர முடியாது. ஆகவே நான் சேகரித்த பொருள்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகின்றன. அதாவது இறைவனுடைய பெரும் பாக்கியம் ஞானங்களாக உங்களுக்கு வர இருக்கிறது. உங்களுடைய பழைய அறிவை மிஞ்சிய ஞானங்கள் உங்களுக்கு வர இருக்கிறது. ஆகவே நம்பிக்கை கொண்டவர்களாக நீங்கள் உங்களுடைய இறைவனை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள். இறைவன் ஒருவனை நினைவு கூறுவதனால் மட்டும்தான் உங்களுடைய இருதயங்கள் அமைதி விரும்பே தவிர மற்றபடி மனிதர்களை நம்பி இவரிடம் நான் உதவி தேட முடியும் என்று நீங்கள் நம்பிக்கொள்கிறானால் ஏற்கனவே இருக்கக்கூடிய இருதயங்கள் இன்னும் மோசமாகும். நீங்கள் உங்களுடைய இறைவனை பின்பற்றும் பொழுது, உங்களுடைய வாழ்வில் ஒரு தேக்கம் ஏற்படும் பொழுது, ஒரு நஷ்டம் ஏற்படும் பொழுது, என் அறிவின் காரணமாக எப்படி நான் சம்பாதித்தேன் என்று சற்று முன்னர் கூறினீர்களோ, என் அறிவின் காரணமாகவே நான் வீழ்ச்சியடைந்தேன். இனியும் நான் இந்த நிலையற்ற அறிவை நம்ப மாட்டேன். என் இறைவன் ஒருவன் எனக்கு உதவினால் தவிர எனக்கு உதவி இல்லை என்பதை நம்பிக்கை கொண்டவர்களாக உங்களுடைய பெருமையை நீங்கள் நீக்கிக் கொள்ளுங்கள். என் அறிவின் காரணமாக நான் கிடைக்கப்பட்டேன் என்ற அந்த பெருமையை நீங்கள் நீக்கிக் கொண்டு பழகி வாருங்கள். அந்த பெருமையை நீங்கள் நீக்கும் நேரமெல்லாம் நீங்கள் இறைவனுக்கு நெருக்கமானவர்களாகவும் இறைவன் உங்களை கூர்ந்து கவனித்தவனாகவும் இருக்கின்றான். எனவே நீங்கள் உங்களுடைய இருதயங்களை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் வெளிப்படையாக பேசுவதையும் உங்கள் இருதயங்களை நீங்கள் மறைத்து வைத்திருக்கிறீர்களே, அவற்றையும் உங்களுடைய இறைவன் நன்கறிந்தவன். நீங்கள் உங்கள் இருதயங்களில் நீங்கள் மறைத்து வைத்திருப்பதை நிச்சயமாக அவன் வெளிப்படையாக நன்கறிந்தவன். நீங்கள் வெளிப்படையாக ஆக்குவதும் மறைத்து வைப்பதும் இரண்டும் சமமே ஆகும். ஆகவே நீங்கள் உங்கள் உள்ளங்களில் எந்த அளவுக்கு நீங்கள் இறைவனை மேற்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பற்றி நீங்கள் கவனமாக இருங்கள். அந்த இருதயத்தில் என் இறைவனே நீ போதுமானவன் என்ற உணர்வு எப்பொழுதும் மிகைத்ததாக இருக்க, உங்களுடைய அறிவை மிகைத்ததாக இருக்க வேண்டும். என் இறைவனை என் அறிவின் காரணமாக நான் தேடிக்கொண்டிருக்கும் என்னுடைய நஷ்டங்களிலிருந்தும் நான் எதிர்பார்க்க வேண்டிய அந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்தும் நீ என்னை பாதுகாத்துக்கொள் இறைவனே என்ற அந்த ஒரு உணர்வை கொண்டு நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். அந்த உணர்வு உங்களுடைய தொழுகையாகும், உங்களுடைய இறை வணக்க வழிபாடாகும், இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டதாகும், இறைவனுக்கு நீங்கள் அஞ்சுவதாகும், இறைவனுடைய அந்த ஒரு கட்டளையை நீங்கள் பின்பற்றுவதாகும். என் இறைவனே என்னை நீ உன் பொறுப்பில் ஏற்றுக்கொள், நிச்சயமாக நான் முற்றிலும் முழுமையாக உன் மீதே நம்பிக்கை கொண்டேன் என்ற அந்த உணர்வின் காரணமாக நீங்கள் உயர்வீர்களே, அப்பொழுது இறைவன் யார் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த உணர்வை கூட நான் கொள்ள மாட்டேன், என் அறிவைத்தான் என் முயற்சியைத்தான் நான் நம்புவேன் என்று கூறுகிறானால் இனியும் உங்களுக்கு இழிவும் அழிவும் வேதனையும் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் என்பதன் மீது நீங்கள் இன்று அச்சம் கொள்ளுங்கள். ஆகவே உங்களுடைய இருதயத்தில் எந்த அளவுக்கு தூய்மை இருக்க வேண்டும் என்றால், தூய்மையினுடைய பண்பு என்னவென்றால், என்னுடைய இறை உணர்வுகளுக்கு மீறி என் அறிவை கொண்டு நான் அதை நிராகரித்துவிட மாட்டேன், என் அறிவை அதிகமாக நம்ப மாட்டேன். ஆனால் என்னுடைய உள் உணர்வுகளாக இருக்கிறதே என்னுடைய விருப்பங்கள், அது இறை ஞானங்களாகும். ஏனென்றால் உங்களுடைய அறிவுக்கு மிஞ்சியது உங்களுடைய விருப்பங்கள். உங்களுடைய விருப்பங்களில் அறிவுக்கு மிஞ்சியது என்று கூறும் பொழுது உங்களுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றும் அப்பொழுதே நிறைவேற வேண்டும் என்று தான் நினைப்பீர்கள் தவிர காலம் கடந்து நிறைவேறட்டும் என்று ஒருபோதும் நாம் நம்ப மாட்டோம். ஒரு வீடு கட்டினான்னு சொன்னா கூட அந்த வீடு நான் இன்னைக்கு கட்டணும்னு விரும்பும்பொழுது ஒரு 80 வருஷம் கழிச்சு நடக்கட்டும், அது என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக அமையட்டும் யாரும் விரும்ப மாட்டாங்க. 20 வயசுல எனக்கு வீடு வேணும்னு சொன்னா அப்போ வேணும், எனக்கு 80 வயசுல நான் போய் உட்கார்ந்துக்கிட்டு தத்தி தடுமாறது கிடையாது. ஆனால் நீங்களோ ஒரு வீடு கட்டுவதற்குள்ளாக உங்களுடைய ஆயுளே முடிந்து விடுகிறது. உங்களுடைய பிள்ளைகள் அதை அனுபவிப்பார்கள் தருதலைத்தனமாக. ஏன் வீடு கட்டினோம் என்பது உங்களுக்கு அன்று புரியாத புதிராக இருக்கும். நீங்கள் இறைவனை நம்பிக்கை கொள்வீர்களானால் உங்களுடைய தேவைகள் அப்பொழுதைய தேவைகளை தவிர காலம் கடந்த தேவைகள் அல்ல. ஆகவே அப்பொழுதைய தேவையை எனக்கு நிறைவேற்றிக் கொள்ள சக்தி கிடையாது. பின்னர் என்னதான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்கிறீர்கள்? கண் போன பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போலத்தானே உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அடைந்த பிறகு உங்களுடைய தேவைகளை நீங்கள் அறிவை கொண்டு சொற்பமாக நிறைவேற்றிக் கொள்கிறீர்களே, இதில் ஆனந்தமும் அடைகிறீர்கள், பெருமையும் கொள்கிறீர்கள். என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தை நான் அடைந்து விட்டேன் என்றும் கூறுகிறீர்களே, நமக்கு என்ன கேடு? என் இருதயத்தில் நான் என்னை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய உண்மையான விருப்பமாக இருக்குமானால் என்னுடைய விருப்பத்திற்கு இணையாக மனித சமுதாயத்தில் எந்த சக்தியோ எந்த அறிவோ இல்லை என்பதை இன்று நிச்சயமாகவும் நிதர்சனமாகவும் நாம் பரிபூர்ணமாக உணர வேண்டும். இந்த உணர்வுகளிலிருந்து எப்பொழுது நாம் தவறிவிட்டோமோ நமக்கு நாமே கேட்டை விளைவித்துக் கொண்டோம். ஏனென்றால் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் விரும்பியதை நீங்கள் ஏற்கவில்லை என்பதை இறைவன் அறிகிறான். இப்பொழுது உங்களிடம் இருக்கக்கூடிய எவ்வளவோ குறைகள், அதாவது தேவைகள் நிறைவேறாத குறைகள். குறைகள் என்பது என்ன? என்னுடைய தேவைகள் நிறைவேறவில்லை,
என்ற அந்த ஒரு குறை இல்லாத ஒரு மனம் இன்று இல்லை. அந்த குறைகளை கொண்டுதான் நீங்கள் வாழ்ந்து வருகிறீர்கள். அறிவை கொண்டு அதை நிறைவாக்கிக் கொள்ள வேண்டியது தானே, ஏன் முடியவில்லை? ஆகவே சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய இருதயங்களில் இருக்கக்கூடிய குறைகள் என்ன என்பதை சிந்தித்து பாருங்கள். ஏன் அந்த குறைகள்? இறைவனை நம்பாமல் என் அறிவை கொண்டு நான் நம்பிக்கை கொண்டு நாளை நடந்துவிடும், நாளை பார்த்துக்கொள்ளலாம், எனக்கு இன்னும் அதற்கான விடிவு வரவில்லை என்று நீங்கள் காத்திருக்கிறீர்கள். விடிவு வந்துவிட்டது. நம்பிக்கை மட்டும்தான் இல்லை. உங்களுடைய அறிவை நம்புவதற்கு பதிலாக அந்த விருப்பங்களை நம்பிக்கை கொள்ளுங்கள். இது இறைஞானங்களை நம்பிக்கை கொள்வதாகும். ஆகவே உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் தூய்மையாக ஆக்கிக்கொள்வீர்களானால் 2 விதமான நயவஞ்சகத்தனமான ஒன்றுக்கு ஒன்று புறம்பான அந்த எண்ணங்கள் உங்களிடம் இருக்கக்கூடாது. ஒன்று வேண்டும், வேண்டாம். இது 2இல் எது வேண்டும்? வேண்டாம் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு அது இல்லை, குழப்பமில்லை. வேண்டும் என்று இருக்கும் பொழுது வேண்டாம் என்று நீங்கள் கூறுகிறீர்களானால் உங்களுக்கு நீங்களே அநியாயக்காரர்கள். எனக்கு ஒன்று வேண்டும், பின்னர் இதெல்லாம் எனக்கு அறிவுக்கு பொருந்தாததாக இருக்கிறது, இது எப்படி எனக்கு நிறைவேறும் என்பதன் மீது எனக்கு சந்தேகம் ஏற்பட்டுவிட்டது. ஆகவே இறைவன் உங்களுக்கு விருப்பமாக ஒன்றை அளிக்கிறான், ஆனால் நீங்களோ அது வேண்டாம் என்று இறைவனுக்கு புறம்பாக உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் நம்புவதன் காரணமாக மறுத்துவிடுகிறீர்கள். ஆகவே நீங்கள் இறை நிராகரிப்பவர்கள் ஆகிறீர்கள். இறைவன் உங்களுக்கு எத்தகைய அநியாயம் செய்துவிடவில்லை, மாறாக நீங்கள் உங்களுக்கே அநியாயம் செய்து கொள்கிறீர்கள். இறைவன் எந்த ஒரு ஆன்மாவுக்கும், எந்த ஒரு மனதுக்கும், எந்த ஒரு மனிதருக்கும் ஒரு அணுவளவு கூட அநியாயம் செய்வதில்லை. மாறாக உங்களுடைய அறிவின் பெருமையின் காரணமாக விருப்பங்களையும் இறைவனுடைய அந்த மகத்தான உதவியையும் அந்த அருட்கொடையையும் நீங்கள் நிராகரிக்கிறீர்கள். உங்களுடைய அறிவை நம்பி இது முடியாது என்று நீங்கள் நிராகரிக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் இறை நிராகரிக்கிறவர்கள். உங்களுடைய இருதயங்களில் குழப்பம் இருக்கிறது. அந்த குழப்பத்திற்கு காரணம் உங்களுடைய அறிவின் பெருமையாகும். வேண்டும் என்ற அந்த விருப்பத்திற்கு மாறாக இந்த அறிவு கூறுகிறது, அதெல்லாம் நடக்காத காரியம், வேலைக்காகாது, வீணான கற்பனையில் நுழையாதே. இது யார் கூறுவது? உங்களுக்கு பரம விரோதி யார்? இறைவனுக்கு எதிராக உங்களுக்கு விரோதி யார்? ஷைத்தான். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய அறிவு அனைத்தும் ஷைத்தான். உங்களுடைய அறிவு அந்த விருப்பங்களுக்கு எதிராக போர் தொடுக்கிறது. நீங்கள் அந்த விருப்பங்களை அடைந்துவிடக்கூடாது என்பது ஷைத்தானுடைய எண்ணமாக இருக்கிறது. அந்த ஷைத்தான் நிச்சயமாக இறைவனிடமிருந்து எந்த பாக்கியமும் உங்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் முனைந்திருப்பான். அந்த ஷைத்தான் உங்களுடைய அறிவு, உலகத்தினுடைய கல்வி அறிவு, மனிதர்களுடைய கல்வி அறிவு. ஆகவே இந்த கல்வி அறிவை எந்த அளவுக்கு நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதோ, இன்றைய வாழ்க்கையில் அந்த அறிவு உபயோகப்படுமே தவிர நாளைய வாழ்க்கை என்ற அந்த மறுமை வாழ்க்கை, மறைக்கப்பட்ட அந்த வாழ்க்கைக்கு நிச்சயமாக உதவாது. நாளை என்று எப்பொழுது வந்துவிட்டதோ அறிவு அதற்குள் செல்ல முடியாது. நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களால் எதையும் மலையை புரட்டச் சொல்லவில்லை, நம்பிக்கை கொண்டு விடுங்கள். இவ்வளவுதான் இறைவன் உங்களுக்காக அறிவுறுத்துவது. நான் நம்பிக்கை கூட கொள்ள மாட்டேன் என்ற அளவுக்கு உங்களுடைய பெருமை மிகைத்திருக்குமானால் நிச்சயமாக நீங்கள் மிக பெரும் அநியாயக்காரர்கள். உங்களுடைய இருதயத்தில் அசுத்தங்களை தவிர தூய்மை எதுவும் இல்லை. உங்களுடைய அறிவை கொண்டு மனித சமுதாயத்திற்கு எதிராக வாழ முடியுமே தவிர மனித சமுதாயத்திற்கு அனுகூலமாக, மனித சமுதாயத்திற்கு உதவியாக உங்களால் வாழ முடியாது. ஏனென்றால் நீங்கள் உங்களுக்கே உதவி செய்து கொள்ள சக்தியற்றவர்கள். உங்களுடைய ஒவ்வொருவருக்கும் ஒரு காலத்தவணை இருக்கிறது. உங்களுடைய ஒவ்வொரு எண்ணத்திற்கும் ஒரு காலத்தவணை இருக்கிறது. அதுவரையில் உங்களை வாழ வைத்து பின்னர் அந்த எந்த ஒரு விருப்பத்தை இறைவன் உங்களுடைய இருதயத்தில் விதைத்தானோ அது வளர்ந்து கருவாக மாறி குழந்தையாக வெளிவரும் பொழுது, உங்களுடைய தேவைகளுக்கு அது நிறைவேறக்கூடிய அந்த பக்கம் வரும்பொழுது உங்களை அதை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆற்றலை கொண்டும் அந்த தேற்றலை கொண்டும் உங்களுடைய அந்த உணர்வுகளை கொண்டும் உணர்ச்சிகளை கொண்டும் பரிபூர்ணமாக ஆக்குகிறான். உங்களுடைய தேவைகள் இறைவன் பொறுத்திருந்து நிறைவேறும் பொழுது அதை முழுமையாகவும் பூர்த்தியாகவும் அனுபவிப்பதற்காக. ஆனால் உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சாதாரண வீடு கூட 30 வயதில் நினைத்து 50, 60 வயதில் நீங்கள் அதை வீடை கட்டி முடிக்கும் பொழுது உங்களுக்கு எந்த சுகமும் இல்லை. நம்பிக்கை கொண்ட மக்களாக நாம் வாழ வேண்டுமென்றால் உண்மையான இறை ஆற்றல் எங்கிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அகிலங்கள் அனைத்தையும் உங்களுக்காக இறைவன் படைத்தான். இதில் சந்தேகம் இருக்கிறதா? வானத்திலிருந்து வரக்கூடிய ஒரு துளி நீரில் 7 வானங்களுடைய சக்தியும் நிறைந்திருக்கிறது. அந்த 7 வானங்களுடைய சக்தி சேர்ந்துதான் ஒரு துளி தண்ணீர் இந்த பூமியில் விழுந்ததும் அது உயிர்ப்பிக்கப்படுகிறது. இறந்து விட்ட பூமியை நீங்கள் பார்க்கிறீர்கள், வானத்திலிருந்து மழை நீர் இறங்க பசுமையாக மாறுகிறது. ஆகவே அது உங்களுக்கு உயிரோட்டம் மிக்கதாக இருக்கிறது. இவை அனைத்துமே மனிதன் என்ற அந்த ஒரு படைப்புக்காக. ஏனென்றால் மற்ற உயிரினங்களும் இருக்கின்றன, நீங்கள் அவற்றை உங்களுக்கு நிகராக ஆக்கிவிடுவதில்லை.
உங்களிடம் கேட்டால் படைப்புகளில் உயர்ந்த படைப்பு எது என்று கேட்டால் நிச்சயமாக மனித படைப்பு. ஆகவே மற்ற கீழான படைப்புகளை பற்றி நாம் நிச்சயமாக அதற்காக நம்முடைய மனதை செலுத்த வேண்டிய அவசியமில்லை. மனம் என்பது மனிதனுக்கு மட்டும்தான். மனிதன் என்ற அந்த ஒரு படைப்புக்காகவே அகிலங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. அதைத் தொடர்ந்து இருக்கக்கூடிய மிருகங்களும் விலங்குகளும் தாவரங்களும் எல்லாம் உங்களுடைய நன்மைக்காகத்தான், உங்களுக்கு அடிபணிவதற்காகத்தான் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளுமேயானால், இன்று நம்முடைய விருப்பம் ஒன்று நிறைவேற, இதற்கு உயிர் ஏற்பட, நாம் அகிலங்களின் மீது நம்முடைய ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்த வேண்டும். உங்களுக்காக இறைவன் வானங்களையும் பூமியையும் படைத்து உங்களுடைய அறிவும் உங்களுடைய ஞானமும் அதன் அளவில் உயர்வதற்காக காத்திருக்கிறான். உங்கள் மீது பொறுமையாளனாகவும் இருக்கின்றான். இவை அனைத்தின் மீதும் உங்களுக்காக நீங்கள் அதன் மீது ஆட்சி பெறும் வரையில், அதிகாரம் பெறும் வரையில் தன் அதிகாரத்திற்குள் வைத்திருக்கின்றான். இதை இறைவன் அர்ஷ் என்று கூறுகிறான். தன்னுடைய ஆட்சி அதிகாரம், அகிலங்களின் மீது நிலைத்திருக்கிற ஆட்சி அதிகாரம், மனிதன் அதன் மீது ஆட்சி அதிகாரம் நிலைப்படுத்தும் வரையில் அவன் தன் பொறுப்பில் அதை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறான். ஏனென்றால் இப்பொழுது உங்களிடம் கொடுத்து விட்டால் அனைத்தும் சீர்குலைந்து போகும் உங்களுடைய பெருமையின் காரணமாக. ஆகவே இவற்றின் மீது உங்களுடைய ஆட்சி அதிகாரம் நிலைபெற வேண்டும். என் வீட்டில் கால் கிரவுண்ட் நிலத்து மேலே என்னுடைய ஆட்சி அதிகாரம் நிலைபெற வேண்டும், என் வீட்டு மாடி மேலே என்னுடைய ஆட்சி அதிகாரம் நிலைபெற வேண்டும் என்று நீங்கள் உங்களை இவ்வளவு நாசமான, இவ்வளவு கேவலமான நிலை கொண்டு வந்துவிடாதீர்கள். இந்த நாட்டின் மீது என்னுடைய ஆட்சி அதிகாரம் நிலைபெற வேண்டும், இந்த மக்களின் மீது என்னுடைய ஆட்சி அதிகாரம் நிலைபெற வேண்டும் என்று பெருமையின் காரணமாக நீங்கள் இயக்கங்களை மேற்கொள்ளாதீர்கள். இந்த பூமியை ஒட்டி அடிப்படையில் நீங்கள் வாழாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கை படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் அகிலங்களின் மீது, வானங்கள் முதலாக பூமி வரையிலும் உங்களுடைய ஒரு எண்ணத்திற்கு கட்டுப்பட வேண்டும். என்னுடைய ஒரு காரியம், இன்று நான் நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் அங்கு நிறைவேறுகிறது என்றால், அதே நேரத்தில் அகிலங்கள் எனக்காக கட்டுப்பட்டு எனக்காக அது வேலை செய்திருக்கிறதே தவிர இறைவனுடைய அனுமதியை கொண்டு, என்னுடைய அறிவை கொண்டல்ல. ஆகவே உங்களுக்கு எந்த நோயாக இருக்கட்டும், ஒரு நோய் உருவாகிறது என்றால் அகிலங்களுடைய ஒட்டுமொத்த சேர்க்கையினுடைய ஒரு விளைவு அதற்கு நன்மையாக அமையவில்லை, அது தன்னுடைய பங்கை நிறுத்தி கொண்டது. ஆகவே ஒரு நோய் அங்கு உருவாகிறது. எவ்வளவோ மருத்துவங்கள் இருக்கின்றன. எந்த ஒரு நோய்க்காகவும் ஒரு காரணத்தை கூட சொல்ல முடியாது. காரணத்தை கேட்டால் வண்டியாக லேபரட்டரி ரிப்போர்ட் தேவைப்படுது. அவ்வளவு பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் பார்க்கலாம், அடுத்த ரிப்போர்ட் தேவைப்படுது, அடுத்த ரிப்போர்ட், அதுக்குள்ளே பேஷண்ட் இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு நோயாவது இன்று குணப்படுத்தப்பட்டதாக கிடையாது. மருத்துவம் என்று ஆரம்பிக்கப்பட்டது ஆங்கில மருத்துவம். அந்த மருத்துவத்தில் மருந்துகளை கொண்டு குணப்படுத்த முடியும். இன்று மருந்துகளை கொண்டு எந்த நோயும் குணப்படுத்த முடியாது. ஆகவே வெட்ட வேண்டிய நிலைக்கு ஆகிவிட்டது. எந்த உறுப்பு இருந்தால் தானே உங்களுக்கு நோய் ஏற்படணும். அந்த உறுப்பை நீக்கிட்டா நோய்ங்கிற பேச்சு கிடையாது. ஆகவே அந்த உறுப்பை வெட்டி எடுத்துவிட்டால் நீங்கள் நோய் என்று கூற மாட்டீர்கள். அந்த உறுப்பு வெட்டும் வேலை தான் ஆப்ரேஷன், சர்ஜரி. அந்த சர்ஜரி தான் இன்னைக்கு மிகப்பெரிய லெவலில் நடந்துகிட்டு இருக்குது. காரணம், மெடிசின் செத்து விட்டது. மெடிசனில் 2 பகுதி ஆங்கில மருத்துவத்தில். ஒன்று மருந்து கொடுத்து குணப்படுத்தக்கூடியது, அதுதான் பிரதானமாக இருந்தது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி. சர்ஜரிக்கு 2 பேர் கூட போக மாட்டாங்க. இன்னைக்கு அது பொய்ப்பிக்கப்பட்டுவிட்டதன் காரணமாக எல்லாவற்றுக்கும் சர்ஜரி. 2 விதத்தில் உங்களை அவர்கள் ஆட்கொள்கிறார்கள். ஒன்று, மருந்துகளின் மூலமாக உங்களை கொள்கிறார்கள். இரண்டாவது, சர்ஜரி மூலமாக, ஆபரேஷன் மூலமாக படிப்படியாக உங்களை சித்திரவதை செய்து உங்களுக்கு ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுகிறார்கள். இப்பொழுது நான் குண்டாக இருக்கிறேன் என்றால் சாப்பிடுவதற்கு உங்களுக்கு தடை விதிக்கிறார்கள், பட்டினி போடுகிறார்கள். அதன் காரணமாக நான் நிலைப்பதில்லை. யாராவது பட்டினி கடந்து இழைச்சாங்கன்னு சொன்னால் அதோடு சேர்ந்து டயர்டும் ஆயிடுறாங்க இல்லையா, பலகீனமாகவும் ஆயிடுறாங்க. அப்போ அது சரியான வைத்தியமா, முறையா? உடலும் குறைய வேண்டும், ஆனால் தெம்பு குறையக்கூடாது. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் குறைந்துவிடக்கூடாது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை குறைத்த பிறகு அது உடல் மெலிந்தால் என்ன, மெலியாவிட்டால் என்ன? பிறகு எக்ஸசைஸ் செய்ய சொல்கிறார்கள், அதை நீங்கள் வெறுப்பீர்கள். உங்களுடைய மனம் முதலில் ஏற்கவில்லை, பட்டினி கிடப்பதையும் ஏற்கவில்லை. உண்மையான இறைவனுடைய ஞானங்கள் அங்கு இருக்கிறது. ஆனால் உங்களுடைய அறிவு, பட்டினி கிடந்தால் நான் குறைந்து விடுவேன். ஏனென்றால் உலக அறிவு இருக்கிறது. நான் உலக அறிவை நம்புகிறேன் இறைவனுடைய ஞானத்தை காட்டிலும். பசி என்பது இறைவன் தோற்றுவிப்பதாகும். அதை நீங்கள் கெடுத்துக்கொள்வீர்களானால் நாளைக்கு பசி இல்லை என்று ஆகிவிட்டால் இவர்கள் என்ன செய்ய முடியும்? நாளைக்கு பசி இல்லை என்று ஆகிவிட்டது,
பசிக்கும் பொழுது நீங்கள் வெறுமனே கடந்ததன் காரணமாக பித்தம் தலைக்கேறிவிட்டது, பசி இல்லை என்று ஆகிவிட்டது, வயிறு இயங்கவில்லை. உங்களுடைய கதி என்ன? மஞ்சள் காமலை, இறப்பு. லிவர் கெட்டுவிடும், கல்லீரல் கெட்டுவிடும், சிறுநீரகங்கள் பழுந்திருந்துவிடும். இனி உங்களுக்கு வாழ்க்கை இல்லை. இப்பொழுது பட்டினி கிடக்கும் பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இல்லை என்று ஆகிவிட்ட பிறகு உங்களுக்கு தேகமெல்லாம் அந்த இயற்கை சக்தி இல்லை என்று ஆகிவிட்ட பிறகு எக்ஸசைஸ் செய்யுங்க. இதெல்லாம் இந்த கேடுகட்ட ஆங்கில மருத்துவத்தினுடைய போக்கு. இப்போ உங்களுக்கு ஒன்று உடலுடைய ஆரோக்கியம் கெட்டுவிட்டது, உடலில் சக்தி இல்லை, எக்ஸசைஸ் செஞ்சால் என்ன ஆகும்? உங்களுடைய உடல் உறுப்புகள் இன்னும் மோசமாகும். எப்போ இதெல்லாம் முடியலன்னு சொல்லிட்டு வெளியில் வர்றாங்களோ அந்த நிமிஷம் சாப்பிட ஆரம்பிக்கிறது தான் எவ்வளோ எடை குறைஞ்சாங்களோ அதை விட 2 பங்கு எடை அதிகமாகிடும். இந்த தருதலை ஆங்கில வைத்தியத்தை எப்பொழுது நீங்கள் விடுகிறீர்களோ அப்பொழுது, இந்த பெருமை கொண்ட ஆங்கில மருத்துவத்தை எப்பொழுது விடுகிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு இறைவனுடைய பாக்கியம் இருக்கிறது. ஏன் இந்த ஆங்கில மருத்துவத்தை மட்டும் நான் குறிப்பிடுகிறேன் என்றால், இதற்கு இருக்கிற ஆணவமும் தற்பெருமையும் அகம்பாரமும் வேறு எந்த மருத்துவத்துக்கும் கிடையாது. மருத்துவ துறைகளில் ஒரு ஷைத்தான் இருக்குமானால் அது ஆங்கில மருத்துவம். இந்த மருத்துவத்திலிருந்து நீங்கள் எப்பொழுது விலகுகிறீர்களோ உங்களுடைய உடல் குறைகளின் பெரும்பாலானவை உங்களை விட்டு நீக்கப்பட்டுவிடும். எந்த ஒன்றிலும் அறிவு என்று சுத்தமாக இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு மருத்துவம் இந்த ஆங்கில மருத்துவம். எதுக்கெடுத்தாலும் கத்தி எடுப்பான தவிர புத்திங்கிற சுத்தமாக கிடையாது அவனுக்கு. இப்படிப்பட்ட மருத்துவத்திலிருந்து நீங்கள் விலக வேண்டும். ஏன்? அது பெருமை கொண்ட மருத்துவமாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய இருதயத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்களுடைய அழிவிலிருந்தும் நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால், உங்களுடைய பெருமையை உங்களை விட்டு நீக்க வேண்டும். பெருமை என்பது என்ன? நான் வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம். எந்த வகையிலாவது நான் பெருமைப்படுத்தப்பட வேண்டும், 4 பேர் முன்னால் எனக்கு கௌரவமாக நிற்கணும், பிரஸ்டீஜ் எனக்கு ரொம்ப முக்கியம். இதையெல்லாம் யார் மனிதன் தன்னை உயர்த்தி கொள்ள விரும்புகிறார்களோ நிச்சயமாக இறைவன் அவர்களை வெறுக்கிறான். ஏனென்றால் மனிதன் என்பவன் இறைவனுக்கு நெருக்கமான ஒரு படைப்பாகும். நாம் எல்லோரும் மனித இனம். உங்களுக்கு மேலாக நான் மிகைக்க வேண்டும் என்றால், இறைவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் சமம் என்று இருக்கும் பொழுது, உங்களையும் என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறானோ அதே அளவு உங்களையும் நேசிக்கிறான் என்றால், நான் உங்களையோட மிஞ்சி நிற்க வேண்டும் என்று நான் விரும்பும் பொழுது இறைவன் என் மீது அதிருப்தி கொள்கிறான். நான் அதில் நிலைத்திருக்கும் பொழுது என் மீது கோபமும் கொள்கிறான். ஆகவே இறைவனுடைய சாபம், அது மட்டுமல்ல, என்னுடைய அகம்பாவத்தின் காரணமாக மனிதர்கள் அனைவருடைய சாபமும் என் மீது நிலைத்திருக்கும். அது உங்களுக்கு அச்சுறுத்த வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை நாளைக்கு நன்மையாக இல்லை என்பதை உங்களுக்கு அச்சுறுத்த வேண்டும். பெருமையின் காரணமாக சிறிதளவோ பெரிதளவோ நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சாபம், கேடு வாழ்நாள் முழுமையும் தொடரும். ஆகவே பெருமை என்ற அந்த ஒரு மகத்தான பாதகத்தை விட்டும், மிக பெரும் பாதகத்தை விட்டும் நீங்கள் இன்று உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு அணுவளவேனும் நான் பெருமை கொண்டவனாக வாழ வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தை வாழ வேண்டாம். 4 பேர் என்னை குறைவா மதிக்கிறாங்களே, இது பெட்டர். 4 பேர் என்னை அதிகமாக மதிக்கணும், பெருமை கொண்டவர்களாக என்னை மதிக்க வேண்டும் என்று நினைப்பதை காட்டிலும் 4 பேர் என்னை லேசாக நினைத்தால் அது என்னுடைய பாவங்களுக்கு ஒரு பரிகாரமாக அமையும். நாம் யாரொருவரையும் நமக்கு கீழாக நினைக்க வேண்டாம், யாரொருவரையும் நமக்கு மேலாக நினைக்க வேண்டாம். மனிதனுக்கு மனிதன் என்ற அந்த அடிப்படையை தவிர, உங்களுக்கு மனித குணம் இருந்தால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். மனித குணம் இல்லை என்றால் நிச்சயமாக நீங்கள் எனக்கு பொருத்தமானவர்கள் இல்லை. ஆகவே மனித குணம் என்பது உங்களுடைய இயற்கை குணமாகும். இறைவனுடைய குணங்கள் மனித குணங்களாக இருக்கின்றன. இறைவன் உங்கள் மீது கருணை உள்ளவன். ஆகவே நீங்கள் மனிதர்கள் மீது கருணையுடனாக இருப்பீர்களானால், இரக்கமுடையவர்களாக இருப்பீர்களானால் உங்களை அவர்கள் நிச்சயமாக நல்ல மனுஷன் சொல்லுவாங்க. அந்த இரக்கத்திற்கு பதிலாக நேர்மாறாக அரக்க குணம் படைத்தவர்களாக இருப்பீர்களானால் நீ மனுஷனான்னு கேட்பான். ஆகவே உங்களுடைய இறை குணம் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் மனிதர்களால் கண்ணியப்படுத்தப்படுவீர்கள். ஏனென்றால் அது இறைவன் அனுமதிக்கும் கண்ணியமாகும். உங்களுடைய நற்குணங்களால் நீங்கள் கண்ணியப்படுத்தப்படும் பொழுது அது இறைவன் உங்களுக்கு அளிக்கக்கூடிய வெகுமதி. சாபத்திற்கு பதிலாக பாக்கியங்களையும் அருட்கொடைகளையும் உங்களுக்காக அவன் வாக்களிக்கிறான், விதித்தும் விட்டான். ஆகவே நீங்கள் நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக இருங்கள். இறை நம்பிக்கையின் காரணமாக நான் என்னுடைய குணங்களில் இறை குணங்களை நான் பின்பற்றுகிறேன். இறைவனும் கூறுகிறான், நீங்கள் என்னையே பின்பற்றுங்கள். ஆகவே இறைவனை பின்பற்றுவது என்பது அவனுடைய நற்குணங்களை நாம் நம்முடைய ஏற்றுக்கொண்டு அவனுக்கு நெருக்கமானவர்களாக ஆவதற்காக,
அவனுக்கு பொருத்தமானவர்களாக நாம் ஆவதற்காக, அவன் நம் மீது திருப்தி அடைந்தவனாக இருப்பதற்காக அவனுடைய குணங்களிலிருந்து நாம் பலவற்றை எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நிறைவாக பின்பற்ற வேண்டியிருக்கிறோம். இந்த குணங்கள் தான் உங்களுடைய இருதயங்களில் இறைவன் ஒரு விருப்பத்தை தோற்றுவிக்கும் பொழுது அந்த விருப்பத்தின் மீது நம்பிக்கை கொள்ள வைக்கிறது. எந்த அளவுக்கு பெருமை கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த விருப்பத்தின் மீது நிராசைப்பட்டவர்களாகவும் நிராகரிப்பவர்களாகவும் நீங்கள் ஆகிவிடுவீர்கள். இதன் காரணமாக நஷ்டவாளிகள் நீங்களே. ஏன் சிலருக்கு இறை நம்பிக்கை இருக்கிறது, பலருக்கு இறை நம்பிக்கை இல்லை? அவர்களுடைய பெருமையின் காரணமாக. எனக்கு அறிவு இருக்கிறது என்ற பெருமையின் காரணமாக, நான் படித்தவன் என்ற அந்த பெருமையின் காரணமாக, உங்களையெல்லாம் மிஞ்சிய படிப்பு உலக அறிவு எனக்கு இருக்கிறது என்ற அந்த மமதையின் காரணமாக இறைவனுடைய விருப்பங்கள் உங்களுடைய அறிவுக்கு பொருந்ததாக இருக்கும் பொழுது நீங்கள் அதை நிராகரித்து விடுகிறீர்கள். எவ்வளவு பெரிய நஷ்டவாளிகள்! எந்த அளவுக்கு நீங்கள் பணிவுடன் இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு இறைவன் உங்களுக்காக இன்னும் தன்னுடைய பாக்கியங்களை அதிகமாக்குகிறான். பெருமை என்ற அந்த ஒரு எண்ணம் வேண்டாம். நான் வயதில் பெரியவன் ஆகவே பெருமை வேண்டாம். நான் பணத்தில் பெருமை அதிகமாக கிடைக்கப்பெற்றவன் ஆகையினால் எனக்கு பெருமை. நான் படித்ததில் அதிகமாக படித்துவிட்டவன் ஆகையினால் எனக்கு பெருமை. நான் பட்டணத்தில் வாழ்பவன் ஆகையினால் எனக்கு பெருமை. நான் அமெரிக்காவில் வசிக்கிறேன் ஆகையினால் எனக்கு பெருமை. இந்த மாதிரி அற்பமான விஷயங்களில் நம்முடைய வாழ்க்கையையும் எண்ணத்தையும் வீணாக்கிவிட வேண்டாம். நாம் விரும்புவது நம்முடைய இறைவனிடம் மிகுதியாக இருக்கிறது, இன்னும் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பீர்களானால், நம்பிக்கை கொண்ட பின் நீங்கள் அதை நிராகரிப்பவர்களாக ஆகிவிட வேண்டாம். யார் நம்பிக்கை கொண்ட பின் தன்னுடைய அறிவின் போதாத்தன்மையின் காரணமாக அந்த விருப்பம் நிறைவேற வாய்ப்பில்லை என்று அவர்கள் தங்களை விட்டு விலக்கிக் கொள்கிறார்களோ இவர்களைப் போன்ற நஷ்டவாளிகள், அவர்கள் வாழ்நாள் முழுமைக்கும் கஷ்டவாளிகள் யாரும் இருக்க முடியாது. நாம் இன்று அந்த கஷ்டங்களிலும் நஷ்டங்களிலும் பெரும்பாலானவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையையும் நன்மையையும் நாம் நம்புபவர்கள் இல்லை, தீமையையும் நமக்கு கேடானதையுமே அதிகமாக நம்புகிறோம். லஞ்சம் கொடுத்தால் தான் வாழ முடியும் என்று இருக்கும் பொழுது நீங்கள் லஞ்சம் கொடுப்பதை விரும்புவதில்லை. ஏன் நீங்கள் சற்று பொறுமையாக இருக்கக்கூடாது? வரதட்சணை கொடுத்தால்தான் திருமணம் நடக்கும் என்று இருக்கும் பொழுது உங்களுக்கு கொடுக்க மனமில்லை. ஏன் கொடுக்கிறீர்கள்? கொடுப்பதன் காரணமாக நீங்கள் நடத்தும் திருமணங்கள் இன்னும் மோசமான நிலைக்கு, அந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு நிம்மதி இல்லாத அளவுக்கு ஆகிவிடும். உங்களுக்கு உங்களுடைய பெண்களை தொலைத்துட வேண்டும் என்று இருக்கிறீர்களா? அவர்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? பணத்தை விரும்புபவனுக்கு எப்படி நீங்கள் உங்களுடைய பெண்ணை கொடுத்தீர்கள்? உங்களுடைய மனம் ஒப்பாத ஒன்றின் மீது இறைவன் வேண்டாம் என்று கூறும் பொழுது மனம் ஒப்பவில்லை. ஏன் இந்த உலகத்தினுடைய அடிப்படையை ஒட்டி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தடம் புரண்டு விட்டீர்கள்? உங்களுடைய அறிவின் மமதை, உங்களுடைய பணத்தின் பெருமை, அகம்பாவம். மனித நடைமுறை இப்படித்தான் இருக்கிறது, இப்படித்தான் நிகழும், இதை விட்டால் வேறு நிகழ்வுகள் நமக்கு இல்லை என்று நீங்கள் நம்புகிறீர்கள். அப்படித்தானே? அவ்வாறில்லை. நீங்கள் விரும்புவதை உங்களுக்கு நடைமுறைப்படுத்த வழிவகைகள் தெரியாத நிலையில் நீங்கள் பொறுமையை மேற்கொள்வது முக்கியமாகும். பொறுமை என்பது இறைவனுடைய குணங்களில் ஒன்றாகும். மனிதனுக்கு மிக மிக முக்கியமான குணம் பொறுமையாகும். பொறுமையாளர்கள் இருப்பீர்களானால் மற்றவர்கள் கூறுவார்கள், அவன் தங்கம்பாவன், பொறுமையாளன், கோபமே படமாட்டார். எல்லாவற்றுக்கும் மேலாக பொறுமை மிக மிக உயர்வான பண்பாக மனிதர்களால் மதிக்கப்படக்கூடியதாகும். அந்த பொறுமையாளர்களுடன் நான் இருக்கிறேன் என்று இறைவன் கூறுகிறான். நீங்கள் மட்டும் பொறுமை என்ற அந்த ஒன்றை மட்டும் நீங்கள் கொள்வீர்கள் ஆனாலும் போதும், நீங்கள் தொழுகையாளிகள், இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள். இறைவன் உங்களுடன் வந்துவிட்டான், ஆகவே உங்களுக்கு தனியான தொழுகை என்று ஒன்றில்லை. தொழுகை என்றால் நாம் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும் என்று இருக்கிறது. இறைவன் என்னுடன் இருக்கும் பொழுது தொழுகையினுடைய நேரம் இவர்களுடைய கணக்குப்படி வந்துவிட்டால் நான் யாரை கூட்டிக் கொண்டு தொழுகைக்கு போக வேண்டும்? இறைவனை ஒதுக்கிவிட்டு தொழுகைக்கு போக வேண்டுமா? அல்லது இறைவனையும் கூட்டிக் கொண்டு வேற யாரையாவது தொழுவத்துக்கு போகணுமா? இறைவன் உங்களுடன் வருவது உங்களுக்கு நன்மையானதா? நீங்கள் இறைவனை தேடி போக முடியும் என்று நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், இறைவன் சொல்றான் உங்களுக்கு, நான் உங்களுடன் இருக்கிறேன். நீங்கள் நன்மையான காரியங்களின் பக்கமும் பொறுமையின் பக்கமும் இருப்பீர்களானால், நீங்கள் எனக்கே அஞ்சியவர்களானால் நான் உங்களுடன் இருக்கிறேன்.
ஏனென்றால் என்னுடைய குணங்களை நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த குணங்களை போற்றி பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமையாகிவிடுகிறது. ஆகவே இறைவனுடைய நற்பண்புகளில் மிக மிக உயர்வான நற்பண்புகளாக இறைவன் உங்களுக்கு அறிவிப்பது, நீங்கள் கொள்ள வேண்டிய இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய நற்பண்புகளாக இறைவன் அறிவிப்பது என்னவென்றால், இரக்கத்தை கொண்டும் பெருமையை விட்டவர்களாகவும் பொறுமையை கொண்டவர்களாகவும் நீங்கள் வாடுங்கள். ஆகவே பொறுமை என்பது இறைவனுடைய குணமாக இருக்கிறது. அந்த குணத்தை நான் மேற்கொள்ள விரும்பினால் இதை காப்பாற்றுவதை விட இறைவனுக்கு வேறு என்ன இருக்க முடியும்? அவனுடைய குணம் அது பொய்யாக்கப்படுவதை நிச்சயமாக இறைவன் விரும்ப மாட்டான். ஆகவே நீங்கள் உங்களுடைய இறைவனிடமிருந்து எந்த ஒரு அருளையும் பெற விரும்புகிறீர்களானால், இறைவன் எனக்காக அவன் அனுமதித்திருக்கக்கூடிய அவனுடைய நற்பண்புகளை நான் மேற்கொள்ள வேண்டும். இதற்காக நீங்கள் பிரார்த்தியுங்கள், என் இறைவன் எனக்கு பொறுமையை கொடு. அந்த பொறுமையை நீங்கள் கேட்கும் மாத்திரத்தில் அந்த நிமிடமே அந்த சனமே உங்களுக்கு அதை அளிக்கிறான். மேலும் அவன் உங்களுடன் வந்து விடுகிறான் அதை பாதுகாத்துக் கொள்வதற்காக. ஏனென்றால் அது இறைவனுடைய குணம். உங்களிடம் ஒப்படைத்த பிறகு அது கெட்டுப்போவதையோ நிராகரிக்கப்படுவதையோ அல்லது அது பொய்ப்பிக்கப்படுவதையோ நிச்சயமாக இறைவன் விரும்ப மாட்டான். ஆகவே எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய இறைவனை உங்களுக்கு நெருக்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த அளவுக்கு இறைவனுடைய பண்புகளை நீங்கள் அவனிடமே வேண்டி பெறுங்கள். என் இறைவனே பொறுமையை கொடு. ஆகவே இறைவன் பொறுமையையும் கொடுக்கின்றான். அதை பாதுகாப்பதற்காக அவனும் உங்களுடனேயே வந்து விடுகின்றான். எனவே உங்களுக்கு இதற்கு மிஞ்சிய ஒரு தொழுகையோ இறைவனுக்குமோ இல்லை. நம்புங்கள், இறைவன் உங்களுடன் இருப்பது உங்களுக்கு இன்னும் பாதுகாப்பானது. நீங்கள் இறைவனை தேடிச் சென்று பாதுகாப்பு பெறுவதை காட்டிலும். உங்களுக்கு இறை வாசஸ்தலங்கள் என்று எதுவுமே இல்லை. உங்களுடைய இருதயங்களில் உங்களுடைய மனதில் நீங்கள் பெருமையை விட்டவர்களாக இனி இறைவனுடைய நற்குணங்களை வேண்டியவர்களாக இருப்பீர்களானால் நிச்சயமாக அது பள்ளிவாசல், அது தேவாலயம், அது கோயில்கள். இருதயத்தை மிஞ்சிய கோயில் இல்லை. அங்கே நீங்கள் இறைவனுடைய நெருக்கத்தில் இருங்கள், உங்களுக்கு பாதுகாப்பும் இருக்கிறது. ஆகவே இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு கவலையும் இல்லை, பயமும் இல்லை. நீங்கள் விரும்புவதை நன்மையை கொண்டே விரும்புங்கள். நீங்கள் விரும்புவதில் எந்த விதமான சந்தேகமும் கொண்டு விடாதீர்கள். இறைவன் உங்களுக்கு விருப்பத்தை கொடுத்தான், அந்த விருப்பத்தை ஏற்றுக்கொண்டீர்கள். இனி உங்களுக்கு அறிவில்லை. ஆகவே நீங்கள் நிராசைப்பட்டவர்களாக ஆகிவிட வேண்டாம். நம்பிக்கை கொள்ளுங்கள். என் இறைவனை பொறுமையை கொண்டு நீ அதை எனக்கு நிறைவேற்றி தரும் வரையில் எனக்கு நீ உதவி செய்வாயாக. என்னுடைய பொறுமையை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. இன்னும் மேலான பாக்கியங்களையும் நன்மைகளையும் என் விருப்பங்களாக உன்னுடைய ஞானங்களாக எனக்கு அறிவிக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை நான் அடைய வேண்டும். ஆகவே உன்னுடைய அத்தாட்சிகளை கொண்டு எனக்கு நீ உதவி செய்வாயாக. உன்புறத்திலிருந்து நிகழக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் விரும்புகிறேன். ஆகவே என்னுடைய உலக அறிவை இன்றைக்கு நான் பயன்படுத்துகிறேன். அதை கொண்டு நீ என்னை குற்றம் பிடித்து விடாதே. இதற்கு பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அறிவை நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு இருக்கும் பொழுது இறைவனுடைய ஞானம் வருவதற்கு முன்பாக, அவனுடைய உதவி வருவதற்கு முன்பாக நீங்கள் அந்த அறிவை உபயோகப்படுத்துவதில் உங்களுக்கு எத்தகைய சிரமமும் இல்லை. அதில் உங்களுக்கு எத்தகைய இறைவனுடைய கோபமோ அல்லது இறைவனிடமிருந்து உங்களுக்கு ஒரு தடங்களோ கிடையாது. நீங்கள் உபயோகப்படுத்துங்கள். ஆனால் இதை நம்பிவிடாதீர்கள். நீங்கள் நம்புவது இறைவனுடைய அருளை, நீங்கள் உபயோகிப்பது இன்றைய வாழ்க்கைக்கு தேவையானதை. இதை நாளைக்குரிய பாக்கியங்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். நாளைக்குரிய பாக்கியங்கள் என்னிடமிருந்து வர இருக்கிறது. அதுவரையில் தாராளமாக நான் தான் அந்த அறிவை கொடுத்தேன், வேறு யாரும் கொடுக்கவில்லை. அந்த அறிவு போதாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆகவே இறைவன் தானே இந்த அறிவையும் கொடுத்தான் என்று நீங்கள் கேட்கலாம். அதில் இல்லை என்று இல்லை. அந்த அறிவு போதாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த அறிவை கொடுத்தானே தவிர இந்த அறிவை கொண்டு வாழ்நாள் முழுமைக்கும் நீங்கள் வாழ்ந்து விடுங்கள், இன்னும் பரம்பரைக்கும் அந்த அறிவை கொண்டு நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்பதற்காக கொடுக்கப்படவில்லை. உங்களுடைய அறிவை என்னுடைய பாக்கியங்களுக்கு இணையாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இணையாக்க வேண்டாம். இன்னும் பாக்கியங்கள் நிறைய இருக்கின்றன. உங்களுக்கு படைக்கப்பட்ட அறிவு சொற்பமானது. நான் படைப்பாளன், படைத்து கொண்டே இருப்பவன். ஆகவே மகத்தான அந்த படைப்புகளை விட்டு நீங்கள் விலகிட வேண்டாம். இன்னும் அதிகமாக நான் உங்களுக்குள் படைக்கிறேன். அந்த படைப்பு உங்களுடைய விருப்பங்களாக இருக்கிறது. அந்த விருப்பங்களை ஒருபோதும் உங்களுடைய அறிவை கொண்டு தீண்டி இது ஆகாது, இது வேலைக்காகாது, இது வெறும் பகல் கனவு, நான் வீணாக என்னுடைய எண்ணங்களில் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று மனிதர்களை பின்பற்றி நீங்கள் சொல்லிவிட வேண்டாம். ஆகவே உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்வதிலிருந்து இன்று முதலாக நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. நீங்கள் 1000 பிறவிகளை எடுத்தாலும் சரி, ஒரு க்ஷணத்தில் உங்களுக்கு தோன்றக்கூடிய அந்த எண்ணங்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட இறைவனுடைய பாக்கியங்கள் உங்களுக்காக தனித்தனியே முறையே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கிறது. இப்பொழுது இறைவன் படைத்துக் கொண்டிருக்கின்றான். ஒன்றை போல ஒரு படைப்பு கிடையாது, முன்மாதிரி இல்லாதது ஒவ்வொரு படைப்பும். ஆகவே உங்களுடைய இருதயத்தில் படைத்த விருப்பம் வேறு, என்னுடைய இருதயத்தில் படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விருப்பம் வேறு, இன்னும் படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற விருப்பங்களும் வேறு வேறானது. எந்த இறைவனுடைய பாக்கியத்தை நீங்கள் மறுப்பீர்கள்?
கொஞ்சமா நஞ்சமா உங்களுடைய அற்புடைகளாக இறைவன் வாக்களிப்பது. ஆனால் நம் அறிவை கொண்டுதான் அவற்றை நிராகரிக்கிறோம். அந்த அறிவின் காரணமாக, நிராகரித்ததன் காரணமாக நான் நம்முடைய அறிவை உபயோகித்து வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் அறிவின் போதாத்தன்மையின் காரணமாக சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளும் பொழுது, இப்பொழுது என் இறைவனே இந்த வாழ்க்கையிலிருந்து எனக்கு விடுதலை கொடு என்று கேட்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையானது உயர்வதை விட நீங்கள் தாழ்ந்துவிட்ட பிறகு, நீங்கள் நோய்வாய்ப்பட்ட பிறகு, நீங்கள் முடம்பட்ட பிறகு, இந்த முடம்பட்ட நிலையிலிருந்து மீள்வதுதான் உங்களுடைய வாழ்க்கையே என்றிருக்கிறதை தவிர, படைத்த நிலையிலிருந்து உயரக்கூடிய அந்த வாழ்க்கையில் இன்னும் நாம் செல்லவில்லை. கீழே விழுந்த நிலையிலிருந்து படைய நிலைக்கு வந்து உட்கார வேண்டும் என்று தான் நீங்கள் விரும்பிக் கொண்டிருக்கிறீர்கள் தவிர, படைத்த நிலையிலிருந்து மேலேறக்கூடிய வாழ்க்கை இதுவரையில் நாம் அந்த வாழ்க்கையின் பக்கம் செல்லவில்லை. எனக்கு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது, அந்த நஷ்டம் சீராக வேண்டும். இதுக்குத்தான் இறைவன். நல்ல நிலையில் இருக்கும்போது இதை விட உயர வேண்டும் என்ற அந்த எண்ணம் சுத்தமாக இல்லை. ஏனென்றால் நம் அறிவு தடுக்கிறது இறைவனுடைய பாக்கியங்கள். இந்த அறிவு ஷைத்தானாகும். இந்த ஷைத்தான் இறைவனிடமிருந்து எந்த ஒரு நன்மையும் உங்களுக்கு உருவாக வேண்டும் என்பதை விரும்பவே மாட்டான். ஆகவே நம்பிக்கை கொண்ட மனிதர்கள் யாவரும் இன்று நீங்கள் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது உங்களுடைய விருப்பங்கள் உங்களை இருக்கும் நிலையிலிருந்து உயர்த்த விரும்புகின்றன. இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அந்த விருப்பங்கள் இருந்து கொண்டிருக்கிற முறையில் நீங்கள் நம்பிவிடுங்கள். ஒரு க்ஷணமேனும் உங்களுடைய அறிவை கொண்டு அதை எதிர்த்துவிட வேண்டாம். சந்தேகம் என்ற அந்த ஒரு தீண்டுதலை கொண்டு தீண்டிவிடாதீர்கள். ஆயிரம் விருப்பங்கள் இருக்கின்றன, நம்புங்கள். இப்பொழுதே வேண்டும் என்று நம்புங்கள். என் இறைவன் எனக்கு தருவான். என்னை தூய்மையாக்கிய பிறகு சந்தேகம் என்ற அந்த ஒரு உணர்வு, இறைவன் இருக்கின்றான் என்ற உணர்வை எனக்கு ஊட்டிய பிறகு அவன் எனக்கு அதை அளிப்பான் என்பதன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆகவே சந்தேகம் என்ற அசுத்தம் உங்களை விட்டும் நீங்கட்டும். நிராகரிப்பு உங்களை விட்டும் நீங்கிவிடும். இறைவன் உங்களை பற்றி திருப்தி அடைவான். அதுவரையில் இறைவனிடம் பொறுமை என்ற அந்த ஒரு குணத்தை கேளுங்கள். உங்களால் பொறுமையாக இருக்க முடியாது. ஆகவே இறைவன் உங்களுக்கு அனுமதித்தால் தவிர, இறைவனிடமிருந்து உங்களுக்கு உதவி வந்தால் தவிர உங்களால் பொறுமையாக இருக்க முடியாது. எனவே நீங்கள் பொறுமையை இறைவனிடம் கேளுங்கள். நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று கூற வேண்டாம், உங்களால் முடியாது. இவ்விதமே எந்த ஒரு நன்மையையும் இறைவனுடைய அனுமதி இல்லாமல் உங்களுக்கு செய்து கொள்ள முடியாது, இறைவன் அனுமதித்தால் தவிர. ஆகவே என் இறைவனை எனக்கு பொறுமையை கொடு என்று இன்று முதலாக நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை வைத்துக் கொள்ளுங்கள் மனதில். அதை வாயில் சொல்ல வேண்டாம். பொறுமை வேண்டுமே என்ற அந்த ஒரு ஏக்கம் இருந்தால் போதும். இப்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களின் மீது, விருப்பங்களின் மீது, என் இறைவனே பொறுமையை கொடு. உன்னுடைய பாக்கியங்களை நிராகரித்து விடக்கூடிய அந்த பெருமையிலிருந்தும், அறிவின் பெருமையிலிருந்தும், மனிதர்களுடைய போக்கின் பாதைகளிலிருந்து நான் விலகி உன்னுடைய அந்த பாக்கியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு. நான் நிராகரித்தவனாக என்னை ஆக்கிவிடாதே. அதன் காரணமாக நஷ்டவாளிகளை என்னை சேர்த்துவிடாதே. நிச்சயமாக இந்த மனிதர்களை விட்டும் நீ என்னை பாதுகாத்துக்கொள். மனிதர்களின் அரசன் நீயே. உன்னிடமே நான் என் பொறுப்பை ஒப்படைக்கிறேன். என்னை நீ முழுமையாக உன் பொறுப்பில் ஏற்றுக்கொள் என் இறைவனே. இனி எனக்கு எந்த விதமான தீமையும் என்னை அணுகாமல் நீ பாதுகாத்துக்கொள். என் கேடுகளின் காரணமாக நான் எனக்கு சம்பாதித்துக் கொள்வேனேயானால் எனக்கு பொறுமையையும் கொடுப்பாயாக. ஏனென்றால் சம்பாதித்த அந்த தருணமே நான் அந்த கேடுகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அந்த கேடுகளின் அந்த கஷ்டங்களிலிருந்தும் நான் சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த விருப்பத்திலும் இந்த அறிவு மண்ணை அள்ளி போட்டுவிடக்கூடாது. ஆகவே என் இறைவனே, உன் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை எனக்கு இன்னும் அதிகரிப்பாயாக. நம்பிக்கை கொண்ட நிலையிலிருந்து என்னை தாழ்த்தி விடாதே. நான் தாழ்ந்தவனாக ஆகிவிடுவேன். உன்னுடைய பாக்கியங்களிலிருந்து நான் வெகு தொலைவிலாக ஆக்கப்பட்டு விடுவேன். நிச்சயமாக நானே நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவேன். எனக்கு நானே அந்த கஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்வதிலிருந்து உன்னை தவிர நான் பாதுகாப்புக்காக அழைப்பவன் எவனும் இல்லை. ஆகவே அந்த மறைவான இறைவனை நான் நம்பிக்கை கொள்கிறேன். அந்த விருப்பங்களுடன் அந்த இறைவன் இருக்கின்றான். அந்த விருப்பங்களை நிராகரிக்க நீங்கள் இறைவனை நிராகரித்து விட்டீர்கள். ஆகவே நீங்கள் இறை நிராகரிப்பவர்களாக ஆகிவிட வேண்டாம். பின்னர் உங்களுடைய அறிவை நீங்கள் இறைவனுக்கு இணை வைத்து விடுவீர்கள். அங்கு உங்களுக்கு ஆரம்பிக்கிறது கஷ்டகாலமும் துஷ்டகாலமும். இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையை மேம்பாடுடைய வாழ்க்கையாக அமைப்போம். உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் அகிலங்களின் செயல்திறனால் நிறைவேறுகிறது. உங்களுடைய ஒவ்வொரு கஷ்டமும் நீங்கள் நிராகரித்ததன் காரணமாக உங்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிற ஒரு நன்மை நிறுத்திக் கொள்கிறது. அதன் காரணமாக உங்கள் உடல் மனதில் குறைகள் ஏற்பட்டு நீங்கள் அல்லல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகிறீர்கள். ஆகவே அகிலங்களின் இறைவனை நீங்கள் அழைக்கும் பொழுது உங்களுடைய அறிவு எதையெல்லாம் இறைவன் என்று கூறுகிறதோ அவையெல்லாம் அல்ல என்பதன் பேரில் அல்லாஹ் என்ற அந்த ஒரு வார்த்தையில் உங்களுடைய அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகிறது என்பதை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆகவே அல்லாஹ் என்பது உருவம் அல்ல, நீங்கள் அறிந்து வைத்திருக்கிற எதுவும் அல்ல.
இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு பொருளும் அல்ல. ஆனால் இறைவன் உங்களுக்காக விருப்பத்தை ஏற்படுத்தினானே, ஏற்படுத்தியவன் அவனே. அல்ல என்பதனுடைய பொருள் அல்லாஹ் ஆகும். எந்த ஒரு பொருளும் அல்ல. நான் அறிந்து வைத்திருக்கக்கூடிய, என்னுடைய அறிவை கொண்டு அறியக்கூடிய எதுவும் அல்ல என்பது அல்லாஹ் என்பதனுடைய பொருளாகும். ஆகவே நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இன்று முதலாக உங்களுடைய எண்ணங்களின் மீதும் விருப்பங்களின் மீதும் இறைவனுடைய அருள் இருக்கிறது என்பதன் அடிப்படையில் உங்களுடைய அறிவு அந்த அருளுக்கு பொருத்தமானதல்ல. ஆகவே அதை நிறைவேற்றிக் கொள்ள எந்த விதமான வழியும் பெறாது. எனவே உங்களுடைய அறிவின் பதத்தன்மையின் காரணமாக அருளை நீங்கள் நிராகரித்து விடாதீர்கள், அதன் மீது நீங்கள் நிராசைப்பட்டு விடாதீர்கள். இன்று முதலாக உங்களுடைய இருதயங்களில் இருக்கக்கூடிய எண்ணங்களை அவ்விதமே நீங்கள் போற்றி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இறைவனிடமிருந்து பொறுமையை கேளுங்கள், ஞானங்களை கேளுங்கள். உங்களுடைய அறிவு என்ற பெருமையிலிருந்து உங்களை விலக்கிக் கொள்ள இறைவனிடம் என்று நீங்கள் திரும்புங்கள். இறைவன் நமக்கு போதுமானவன் என்று இந்த வகுப்பை நாம் முடித்துக்கொள்வோம்.